ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. கால்நடை விற்பனை கட்டுப்பாடும் கண்டனமும் என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். சில தினங்களுக்கு முன்பு மத்திய அரசாங்கத்திடமிருந்து மே 23ஆம் தேதியிட்ட ஒரு புதிய அறிவிக்கைகள், புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்று சொல்லி பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட், மிருக வதை தடுப்பு சட்டத்தின் கீழாக பல்வேறு புதிய விதிமுறைகள் வெளியிடப்பட்டிருந்தன. விலங்குகளை வாங்க விற்கக்கூடிய சந்தைகள் பல்வேறு பகுதிகளில் இந்தியாவில் நடக்கிறது, நமக்கு தெரிந்த விஷயம். அந்த சந்தைகளை முறைப்படுத்தக்கூடிய வகையில் அந்த சந்தைகளை என்ன மாதிரியான விஷயங்களை வாங்கலாம், விற்கலாம், ஒரு வெட்டுவதற்கான அல்லது இறைச்சிக்காக விற்கப்படக்கூடிய உயிரினங்கள், கால்நடைகள் அங்கே விற்கப்படக்கூடாது என்பது அந்த விஷயத்துல ஒன்றாக இருக்கிறது, விதிமுறைகளில் ஒன்றாக இருக்கிறது. அதை தவிர பல்வேறு விதிமுறைகளையும் ஒட்டுமொத்தமாக அந்த விஷயத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாட்டு சந்தைகளில், கால்நடை சந்தைகளில் வாங்கப்படக்கூடிய விலங்குகள் இறைச்சிக்காக பயன்படுத்தப்படக்கூடாது, அதே போல மத ரீதியான சடங்குகளுக்காக பலியிடுவதற்காக பயன்படுத்தக்கூடாது என்ற விஷயங்கள் தொடங்கி பல்வேறு கொம்புல பெயிண்ட் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் அந்த ஒரு அறிவிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த அறிவிக்கை தான் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா முழுவதும் பல்வேறு மாநில அரசுகள் தொடர்ந்து கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. கேரளாவின் மாநில அரசு முதலாக கண்டன குரலை எழுப்பியது, அதன் சார்பாக வழக்கும் தொடரப்பட்டிருக்கிறது என்று அறிகிறோம். பல்வேறு மாநிலங்கள் இதை நாங்கள் ஏற்க மாட்டோம், அருகாமையில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசமான புதுச்சேரி வரையிலும் இந்த ஒரு புதிய நடைமுறைகளை நாங்கள் ஏற்க முடியாது, இதற்கு எதிராக புதுச்சேரியில் தனி சட்டம் கூட நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாநில அரசாங்கங்கள் மட்டுமல்ல, பல்வேறு அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து எதிர்ப்பு குரல்களை எழுப்பி வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த புதிய சட்டங்கள்னால் இறைச்சிக்காக வெட்டப்பட வேண்டிய கால்நடைகளை விற்கக்கூடாது என்றும், இல்ல மத ரீதியான சடங்குகளுக்காக வெட்டப்படக்கூடாது என்றும் சொல்லும்போது இது மிகப்பெரிய அளவிற்கு இறைச்சி என்ற ஒரு ஒட்டுமொத்த ட்ரேட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டுமொத்த வியாபாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. இது மாட்டு இறைச்சியோடைய அவைலபிலிட்டி, அதை கிடைக்கக்கூடிய தன்மையை அது மிகப்பெரிய அளவில் குறைக்கும். இது மாட்டு இறைச்சி பிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும். அவர்களால் எளிதில் அந்த விஷயங்களை சாப்பிட முடியாது, அவர்களுடைய உணவு வழக்கங்களை கட்டுப்படுத்தக்கூடிய விதமாக இது இருக்கிறது என்று பல்வேறு விதமான விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்து வந்து கொண்டிருக்கின்றன. இன்றும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்க்கட்சிகள் இணைந்து, திமுக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், அதே போல மனிதநேய மக்கள் கட்சி என பல்வேறு எதிர்க்கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டறிக்கையாகவும் இந்த ஒரு சட்டத்தை, இந்த புதிய விதிமுறைகளை எதிர்த்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மற்றொரு புறம் விலங்குகள் நல ஆர்வலர்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் வரவேற்பையும் வெளிப்படுத்துகிறார்கள். இதன் மூலமாக கால்நடைகளை எளிதில் நாங்கள் பாதுகாக்க இயலும், வேறு மாநிலங்களுக்கு கொண்டு சென்று மந்தைகளாக லாரிகளில் ஏற்றி செல்ல போடக்கூடிய மாடுகளையும் காளைகளையும் நாம் காப்பாற்ற முடியும் இந்த விதிமுறைகளின் மூலம், அதனால் இதை வரவேற்கிறோம் என்று சொல்லக்கூடிய விலங்குகள் நல ஆர்வலர்களையும் பார்க்க முடிகிறது. இது இரண்டுக்கும் இடையே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த அறிவிக்கைகளை உண்மையாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன, மாநில சுயாட்சியில் தலையிடும் விதமாக இதில் அம்சங்கள் இருக்கிறதா, இப்படி பல்வேறு விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க வேண்டியிருக்கிறது நேர்களே. கால்நடை விற்பனை கட்டுப்பாடும் கண்டனமும் என்ற தலைப்பில் தொடர்ந்து விவாதிக்கலாம். விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மூத்த தலைவர் திரு மகேந்திரன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அதே போல வழக்கறிஞரும் விலங்குகள் நல ஆர்வலருமான திரு யானை ராஜேந்திரன் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக செய்தி தொடர்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். அதே போல அதிமுகவின் சார்பாக திரு அன்வர் ராஜா அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். சாமான்களின் பிரதிநிதியாக மாட்டு வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடிய திரு திருப்பதி அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். வானதி அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட பாஜக நீங்களா இந்த ஒரு அறிவிக்கைகளை, புதிய விதிமுறைகளை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல முக்கியமா அவர்கள் சொல்லக்கூடியது மத நம்பிக்கை சார்ந்து இருக்கக்கூடிய பல விஷயங்களை இந்த அறிவிக்கை தொடுது. அதே போல எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்த விடக்கூடிய விதமா இந்த அறிவிக்கை இருக்கு. நம்ம இறைச்சிக்காக வெட்டக்கூடாது, சந்தையில இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா என்னவாகும் சொல்லி பல அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸே இதனால பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பக்கூடியதை பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த அனிமல் தொடர்பாக, விலங்குகள் தொடர்பாக ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிற விஷயத்துல தான் இப்ப மத்திய அரசாங்கம் முன்னுக்கு வச்சிருக்கக்கூடியது. தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் பிரதமர் மோடி அவர்கள் மீதும் பாஜக மீதும் எங்களோட சாப்பாட்டு தட்டுல கை வைக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப எளிமையா அந்த அப்போசிஷனுக்கான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. ஒரு காலம் இல்லை, ஏன்னா இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிறதே கூட சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட 2 வருஷ காலமாகியும், ஆரம்பத்தில் 3 மாச டைம் தான் கொடுத்த சுப்ரீம் கோர்ட், அதுக்கப்புறம் இந்த டைம் இவ்வளவு தூரம் எடுத்து யாரெல்லாம் சம்மந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்களோ, ஸ்டேட் கவர்மெண்ட், இதுல இருக்கக்கூடிய அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட், இதுல சம்பந்தப்படக்கூடிய அத்தனை பேத்துக்கிட்டும் கருத்துக்களை கேட்டுதான்
கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றம் சொன்ன டைம் ஃப்ரேமுக்குள்ள கூட தாண்டி அதுக்குள்ள கூட கூடாம அதுக்கப்புறம் டைம் எடுத்து அந்த வழக்கு வந்து கிராஸ் பார்டர் கேட்டல் ஸ்மக்லிங் தடுப்பதற்கான வழக்கு. அதாவது இந்தியா விட்டு வெளியே பங்களாதேஷ்க்கு போகுது, நேபாளுக்கு போகுது தடுக்கிறதுக்கான வழக்கு. நீங்க இந்தியாவுல மாடே வெட்டக்கூடாதுன்னு சொல்ற மாதிரியான வழக்கு அர்த்தம் இல்ல. நீங்க அப்படி பாத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்காக கோர்ட்டுக்கு வருவாங்க. கோர்ட்டுக்கு வரும்போது அதனோட அவங்க கேட்கிற டைரக்ஷன் கூட பாத்துட்டீங்கன்னா ஒன்லி பர்டிகுலர் இஷ்யூக்காக இருக்கும். ஆனா கூட நீதிமன்றத்துக்கு அதை தாண்டி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான பவர் இருக்கு இல்லையா? அதனால நீதிமன்றம் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கா இல்ல மத்திய அரசாங்கம்? நீதிமன்றங்கள் சில சமயம் இண்டிகேஷன் கொடுக்கும், டைரக்ஷன் கொடுக்கும். இந்த விஷயத்தை அரசாங்கம் இதை வந்து கவனிக்கணும், கையாளணும் அப்படிங்கிற வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க. அதுக்கு மேல ஒட்டுமொத்த வெல்ஃபேர், ஒட்டுமொத்தமாக நாட்டிற்கு எது அவசியம் அப்படின்னு பார்த்து எனக்கு தெரிஞ்சு இதுல இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங் தடுக்கக்கூடிய விதமா நானா பாக்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து பார்டருக்கு பக்கத்துல அந்த சந்தை வைக்க கூடாது, இன்டர்நேஷனல் பார்டர் பக்கத்துல ஒரே ஒரு ரெகுலேஷன் இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல இருந்த அந்த வழக்கு வெளி நாடுகளுக்கு கடத்துவதை பற்றியது. அந்த ஒரு பாயிண்ட்லயே அது முடிஞ்சிரும். இத்தனை பாயிண்ட், இத்தனை பக்கம், அதுக்கு பல்வேறு விஷயங்கள் வந்து விஷாகாவோட நான் வழக்க கொஞ்சம் இந்த இடத்துல சம்பந்தம் இல்லைன்னா கூட நான் சொல்றேன். பெண்களுக்கு வேலை செய்யற இடத்துல பாலியல் ரீதியான தொல்லை கொடுக்கறத தடுக்கணும் அப்படிங்கறதா விஷாகா கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்டோட ஒரே ஒரு சாராம்சம். அதை வச்சு இன்னைக்கு நாம வந்து அடுத்த லெவலுக்கு ஒரு சட்டத்தையே தனியா கொண்டு வர அளவுக்கு போகலையா? அது ஒரு பிராடான விஷயம், நிச்சயமா நான் ஏற்கிறேன். ஆனா இதுல சொல்றேன் இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங்ன்றது தான் வழக்கு. ஆனா இங்க என்ன பண்றது, கும்பல பெயிண்ட் அடிக்க கூடாதுங்கிற விஷயம் வருது. அதுக்கும் இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங் என்ன சம்பந்தம்? இல்ல வந்து மத ரீதியா பயிரிட கூடாது அப்படிங்கிற விஷயம் வருது. அதுக்கும் சர்வதேச ஸ்மக்லிங்க்கும் என்ன சம்பந்தம்? கரெக்ட். ஒரு கோர்ட்ல வந்து இருக்கக்கூடிய அவங்க முன்னாடி இருக்கிற கேஸ்ல அவங்க ஒரு டைரக்ஷன் கொடுக்கறாங்க. இது சம்பந்தமா இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங் மட்டுமே இருக்கிற விஷயமா இருந்துன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் தனியா ஒரு கமிட்டியை போட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சஜஷன் வாங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்காது. நீங்க எல்லாத்தையும் கூட கன்சல்ட் பண்ணி இதுக்கான ரெகுலேஷன் ரூலை கொண்டு வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே ரூலை கொண்டு வந்திருக்கு. அப்போ ரூலை தானே கூட கொடுக்கல. இப்போ நீங்க 3 மாச டைம் எதுக்கு கொடுத்தாங்க? இன்டர்நேஷனல் பார்டருக்காக மட்டும் கொடுக்கலாமா? அதுல ரூல் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு அதிகாரத்தை வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த அதிகாரம் எக்ஸாஸ்டிவா இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ரூலை கொடுத்திருக்காங்க. திருப்பியும் சொல்றேன், திரும்ப மாட்டு வெட்டுறத தடை பண்ணிட்டாங்க, எங்க மாட்டுக்கறியை நாங்க சாப்பிடுறத உரிமைகளை எடுக்கிறாங்க அப்படின்னு திரும்ப சொல்றதுல உண்மை கிடையாது, அதுல அர்த்தம் இல்ல. யாருமே அவங்களோட சாப்பிடுற உணவை பத்தி மத்திய அரசாங்கம் இதுல கை வைக்கல. திரும்ப தெளிவா சொல்றோம், யாரு என்ன உணவு சாப்பிடணுங்கிற விஷயத்த சொல்ற அளவுக்கு இல்ல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அளவுக்கு அரசாங்கம் எந்த விதத்திலையும் நடந்துக்கல. இது முழுக்க நம்முடைய பசு இனங்களை, குறிப்பாக நம்மளோட விலங்குகளை பாதுகாப்பதற்காக ரொம்ப பெரிய அளவில் ஒரு கைட்லைன்ஸ் இந்த தடவை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. ரைட், ஓகே. இது வந்து உச்சநீதிமன்றத்துடைய பரிந்துரை அடிப்படையில், அந்த குழுவோட பரிந்துரைகளின் அடிப்படையில் வந்திருக்கின்றது உங்களோட முதற்கட்ட பார்வையா புரிஞ்சுக்கிறேன். நான் திரு மகேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது ஒரு அடிப்படையான சந்தேகத்தை முதல்ல தீர்த்துக்க விரும்புறேன். இன்னைக்கு அனைத்து பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்து வந்து ஒரு கூட்டறிக்கை வந்து இந்த ஒரு சட்டத்திற்கு எதிராக, சட்டம்னு கூட சொல்ல முடியாது, ரூல்ஸுக்கு எதிராக வந்து கொடுத்திருக்கிறீங்க. அதனுடைய முதல் தொடக்கமே வந்து பசுவதை தடை சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பசுவதை சட்டம் அப்படிங்கிறது திருத்தப்பட்டதாகவே எனக்கு தெரியலையே, அதனுடைய விளக்கத்தை கேட்டுக்கலாம். இல்ல, அதாவது வந்து இது வந்து இதோடைய நோக்கம் வந்து பசுவதை என்பதான ஒரு தொடர்ச்சியா தான் இது பார்க்கப்படுகிறது. இல்ல, பசுவதை தடை சட்டத்துடைய சட்ட திருத்தம், அதை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு உங்களுடைய இல்ல அதாவது என்ன, பல்வேறு கட்சி தலைவர்களுடைய கூட்டறிக்கை சொல்லுது பசுவதை தடை சட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம். அது வார்த்தையில மிருகவதை அப்படின்னு சொன்னாலும் கூட கால்நடைகள்ல அவங்க குறிப்பிட்டு சொல்ற போது வந்து ஒட்டகத்தை சொல்றாங்க, எருதுகள், காளைகள் இதை சொல்றாங்க. எரும மாடு என்ன ஆச்சுங்கிறத பற்றிய விளக்கங்கள் எரும மாடுகள் இதுல இருக்கு. அவங்க வந்து கேட்டில்னா என்ன டிஃபைன் பண்றாங்க அதுல பத்திரிக்கையில பார்க்கும்போது அது இல்ல. இல்லங்க, பத்திரிக்கையில இல்லாம இருக்கலாம், அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய நெறிமுறைகள்ல நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு. அப்ப இது வந்து நம்ம இந்தியாவுல சொல்ல போனா இந்த நெறிமுறைகள்ல கோழி எப்படி தூக்கணும் அப்படிங்கிறது இருக்கு, பன்றிகளுக்கான என்க்ளோஷர் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இது ஒட்டுமொத்தமான அனைத்து விலங்குகளுக்கான விஷயம் இதுல கொடுக்கப்பட்டு இருக்கு. இருந்தாலும் கூட நம்ம இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற கடந்த கால முறைகள் எல்லாத்தையும் நீங்க தொகுத்து பார்த்தீங்கன்னாக்க பசுவை மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு. பசுங்கிறத பற்றிய விஷயம் இன்னைக்கு நேற்று வந்ததில்லை, அது ஆரம்பத்திலிருந்து அது வந்துகிட்டே இருக்கு. பசுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தப்படுத்தப்படுது. இந்த அரசியல் 18ஆம் நூற்றாண்டுல இருந்து தொடங்கி அதிலிருந்து தான் இன்னும் சொல்ல போனோம்னா இந்துத்துவா என்கின்ற கருத்தாக்க வளர்ச்சிக்கு
பசு மையப்பட்ட அரசியல் தான் இந்தியாவில் முக்கியம். நீங்கள் நீதிமன்றத்தில் சொல்கிற விஷயங்கள் அல்லது வந்து நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் பாராளுமன்றம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை தாண்டி இந்தியாவினுடைய பொது அரசியலில் இந்திய அரசியல் சாசனமே கூட சொல்லுது பசுக்களை பாதுகாக்கணும். பசுக்களை பாதுகாக்கணும்னு சொல்றது வேற, பசுக்களை பாதுகாக்கணும்னு சொல்றது வேற. முதல்ல நான் சொல்றத நீங்க முதல்ல கவனிச்சுக்கங்க, பிறகு கேள்விகளை கேட்டீங்கன்னா சொல்ல முடியும். நீங்க பாட்டுக்கு துடுதுன்னு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இப்ப நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குல்ல, அரசியல் அமைப்பு சட்டம் என்பது சில வழிகாட்டுதலை தருது. மிருகங்களை கொல்லக்கூடாது, பசுவை மட்டுமல்ல எந்த மிருகங்களையும் நீ கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய உணவு பழக்கம்னு ஒன்று இந்தியாவில் இருக்கு. இந்த உணவு பழக்கம் இன்னைக்கு நேற்று வந்ததல்ல. நீங்க அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒட்டுமொத்தமான பகுதிகள் எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா சரி, இந்தியாவினுடைய மரபு சார்ந்த பண்பாடு சார்ந்த எல்லாவற்றுக்குமான பாதுகாப்பு அதுல இருக்கு. பசுவை கொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதே அரசியலமைப்பு சட்டம் வந்து மாட்டு இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு எங்கும் சொல்லல. இந்த நோட்டிபிகேஷன்ல மாட்டு இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு எங்க இருக்கு? மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு அது சொல்லல. ஆனால் மாடு விற்பனை அல்லது அதை வாங்கி சாப்பிடறதுக்கு ஒரு எல்லா இடங்களையும் நீங்கள் தடுத்ததற்கு பிறகு எங்க அது வருங்கிற கேள்வி வருது. எல்லா இடங்களும் தடுக்கப்படலையே. அவங்க என்ன சொல்றாங்க, நான் அதுக்கான உங்களை விளக்கம் உங்கள்கிட்ட இருந்து பெறேன். மாட்டு சந்தைகள் இல்ல விலங்குகளுக்கான சந்தைகள், அந்த சந்தைகள்ல நீங்க இறைச்சிக்கான மாடுகளை விற்காதீங்க, விவசாயத்துக்கான மாடுகளை மட்டும் நீங்க அங்க வித்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இறைச்சிக்காக வந்து அரசாங்கமே நடத்தக்கூடிய இறைச்சி கூடங்கள் இருக்குது, அங்க வந்து மாடுகள் இன்னும் வெட்டப்படலாம். தமிழ்நாடு அரசாங்கமே நடத்தக்கூடியது இருக்குது, இல்ல அரசாங்கத்தோட லைசன்ஸ் பெற்று நடத்தக்கூடியது இருக்குது. தமிழ்நாட்டுல எங்கேயுமே மாடு வெட்ட முடியாதுன்ற நிலை வரலையே. அசோகா இல்ல இன்டர்பிரட் பண்றதுக்கு அடிஷனலா ஒன்னு ஆட் பண்றேன். இறைச்சிக்காக கூட நேரடியா விவசாயிகிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. எஸ், ஓகே. அதாவது வந்து ஒரு இந்தியாவினுடைய பழக்க முறைகள்னு ஒன்று இருக்கு. அந்த பழக்க முறைகளையும் அதனுடைய தொடர்ச்சியும் பாதுகாக்கிறதுங்கிறதும் அதுதான் மக்கள் உரிமைங்கிறது. அரசியல் சட்டமோ அல்லது அரசியல் சட்டம் சார்ந்த எல்லாமே மக்களுடைய பழக்க வழக்கங்கள் அதனுடைய உணர்வுகளை பாதுகாக்கிறது அதனுடைய கடமை. இப்போ நம்முடைய உணவு முறைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு மாடு, அந்த மாடு வந்து 5 தடவை வந்து அது வந்து கன்று போடுது. 5 தடவைக்கு பிறகு அந்த மாட்டை என்ன செய்யறதுங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியிலேருந்து தான் அரசியல் ஆரம்பமாகுது. இப்போ நம்முடைய இயற்கையின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, புலி வந்து மானை சாப்பிடுது, ஆனால் தன்னுடைய பசியை தவிர வேற எதுவும் கூடுதலாக அது வந்து சாப்பிட்றது கிடையாது, பசிக்காக மட்டும்தான் சாப்பிடுது. அதே போல் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களில் என்ன பண்ணுறோன்னா, மாடு அப்படிங்கிறது வந்து ஒரு பயன்பாட்டு பொருள், அது ஒரு கட்டத்துக்கு மேலே உணவுக்கும் அது பயன்படுது என்ற அடிப்படையில் தான் நாம் புரிஞ்சிருக்கிறோம். இதை இன்னொரு புரிதல் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, பசுமாடு அது ஒரு தெய்வம், அது ஒரு கடவுள், அந்த கடவுளை வந்து கொல்லக்கூடாது, அது தாய் மாதிரி இருக்கு, அது பயன்படுற போதும் கொல்லக்கூடாது, பயன்பட்டதுக்கு பிற்பாடும் அதை இது பண்ணக்கூடாது என்ற அடிப்படையில் அது பார்க்கப்படுகிறது. அப்படி பார்த்தீங்கன்னாக்க நீங்க இந்திய பண்பாட்டோடு இணைச்சி எல்லாத்தையும் பார்க்கணும். இந்திய பண்பாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாமிசங்களை, அதாவது கறியை சாப்பிடக்கூடியவர், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய பழக்கங்கிறது ரிஷிகள் காலத்திலிருந்து இருந்திருக்கு. அதுக்கான நிறைய ஆதாரங்கள் இருக்கு. இல்ல நான் திரும்ப மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு மத்திய அரசாங்கமும் சொல்ல, தமிழ்நாட்டில் யாருமே சொல்லல. மாட்டுக்கறி கடைகள் நீங்க புரிஞ்சுங்க, எல்லாருமே மீடியாக்கள் உட்பட எல்லாருமே ஒரு விஷயத்தை ரொம்ப வலுவா குழப்பிட்டு இருக்கிறீங்க. என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, அந்த மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கான எல்லா முறைகளையும் நீங்க கொண்டு வந்து, இதுல என்னுடைய கேள்வி, நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் உங்களை கேள்வி கேட்குறேன். 5 தடவை ஒரு மாடு கண்ணு போடுது, முடிக்குது. அந்த மாடு வந்து அதுக்கு பிறகு அந்த மாட்டை என்ன செய்யறதுங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, மாட்டை சாப்பிடக்கூடியவங்க அதை சாப்பிடட்டும்ங்கிறது தான் நம்முடைய பழைய மரபு. அதை நீங்க விற்க கூடாது, அதை நீங்க வந்து அதாவது வந்து ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற முறை என்ன அப்படின்னாக்க, இங்கதான் வந்து ஒரு சர்வதேச சதியினுடைய பின்புலம் இதுல இருக்கு. என்ன சர்வதேச சதி அப்படின்னாக்க, இந்தியாவினுடைய மாட்டு இறைச்சி என்பது உலகத்திலேயே அதிக அளவில் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. இங்கிருந்து கிட்டத்தட்ட 20%. பிரேசிலுக்கு அடுத்தபடியா கிட்டத்தட்ட பிரேசிலும் இந்தியாவும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. சீனா கூட அந்த கிட்ட கூட வர முடியல. இந்த மாட்டு இறைச்சியை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க, நாம சந்தையில கொண்டு போய் விற்கிறோம். அதை வந்து கொண்டு போய் வாங்கி பயன்படுத்தி அதை வெட்டி அதை தோலை உரிச்சு எல்லாம் செஞ்சு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழில் இருக்கு. இந்த தொழில் நடந்துகிட்டே இருக்கு.
அந்த தொழிலுக்கான லைசன்ஸ், மாடு வாங்குறது விக்கிறதுக்கான லைசன்ஸ் சந்தையிலே கொடுக்கறாங்க. ஆமா, அதை வச்சு நடத்துறாங்க. அதை ஏன் நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்லங்க, அந்த மாட்டு சந்தைகள்ல மட்டும் அது விற்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் விற்க கூடாதுங்கறனா? இன்னமும் இல்ல, நீங்க அந்த சந்தைகள் இத நீங்க விற்க கூடாதுங்கறீங்க. இதுக்கான பர்மிஷன் வந்து தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து அந்த மாடு இன்னார் தான் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க முதல்ல கேட்ட கேள்வி சரியான கேள்வி. எது? அதாவது வந்து எல்லை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல இது மாதிரி வந்து கிராஸ் பார்டர்ல மாடுகளை கொண்டு போய் வித்துறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது இன்னார் மாடு தானா இவர் தானா அப்படின்னு கேட்கறதுல நியாயம் இருக்கு. ஆனால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சந்தைக்கு அதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதனுடைய நோக்கம் என்னன்னாக்க சந்தையின் மூலம் விற்கக்கூடிய மாடுகள், அதை ஒட்டி நடக்கக்கூடிய விற்பனைகள், இதையெல்லாம் தடை செய்து இது எல்லாத்தையும் ஏதோ ஒரு விதத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னாக்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயோ வேற எதுலயோ கொண்டு போய் கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய கையில கொடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியா நான் சந்தேகப்படுறேன். அப்படி சந்தேகப்படக்கூடாதுங்கிறீங்களா? இல்ல, நீங்க தாராளமா சந்தேகப்படலாம், அதுக்கு தாராளமா பதில் கிடைக்கலாம். நான் கேக்குறது ஒரே ஒரு கேள்விதான், அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். நான் ஒரு பிரேக்கும் எடுக்க வேண்டியிருக்கு. இந்த அறிவிக்கையின் மூலமாக எங்கேயுமே மாடு விற்க முடியாது, மாட்டுக்கறியை உற்பத்தி செய்ய முடியாது, மாடே வெட்ட முடியாது, அதனால விவசாயிகள் தங்களுடைய மாடுகளை அது சாகும் வரை பாதுகாக்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றீங்களா? அது எப்படின்னு தான் நான் கேட்கிறேன். நடைமுறையில் அப்படிதான் வரும். நீங்க ஒரு விவசாயி வந்து ஒரு 5 இடத்துல சர்டிபிகேட் வாங்கி அவன் வந்து இதெல்லாம் இவங்க போட்டிருக்கிற இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அவன் செய்யறது இந்த ஃபார்மாலிட்டி எல்லாமே அவர் அதை விவசாயத்திற்காக விற்க வேண்டும் என்றால் மட்டும்தான். நல்ல மாடை, புது மாடு எங்க வீட்டுல கண்டு போட்டிருக்கு, நான் 1 வருஷம் கழிச்சு அதை விற்கணும்னு நினைக்கிறேன், பால் கொடுக்குற மாடை நான் விற்கணும், நான் இன்னொரு விவசாயிக்கு விற்கிறேன் அப்படின்னா 2 விவசாயியும் சந்தைக்கு வராங்க, அந்த பரிமாற்றம் நடக்குது. நான் மாடை அடிமாட்டுக்கு விற்க போறேன் அப்படின்னா டைரக்டா கசாப்பு. இல்ல, இதுதான் வந்து ரெட்டேபிசம். தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கி அப்பாவி சாதாரண மக்கள் 2000, 3000, 5000 ஆண்டு காலமாக சந்தையில கொண்டு போய் அவனுடைய மாட்டை கொண்டு போய் பால் விற்கிற மாட்டை வெட்டுறதுக்கு எவனும் கொடுக்க மாட்டான். இது இந்த நாட்டு மக்களுடைய உணர்வு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரங்கள், சட்டங்களை விட ஒரு மாட்டை நேசிக்கிறவனா ஒரு விவசாயி இருக்கான். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவன் மாட்டை வந்து பயன் இல்லைன்ற நேரத்தில் விற்கிறான். நீங்க என்ன பண்றீங்க? சட்டங்கிற பேர்ல ஒரு புதிய குழப்பத்தை உருவாக்கி அந்த குழப்பத்தின் மூலம் அவனுடைய பொருளாதார வாழ்வாதார முறைகளை எல்லாம் நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்க. இது இங்க மட்டுமல்ல, வெள்ளக்காரங்காலத்திலிருந்து இது மாதிரி உங்களை மாதிரி சட்டத்தை பேசி அந்த பொருளை விற்க முடியாம பண்ணி அதனால விவசாயத்துறையில ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறதுங்கிறது காலம் காலமாக ஆதிக்க சக்திகள் செய்து வரக்கூடிய விஷயம். சந்தைகள்ல விற்க முடியாது, விற்கவே முடியாதுதான் திரும்ப திரும்ப என்னுடைய கேள்வியா இருந்து. ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது நேர்களே. இடைவேளைக்கு பிறகு மேலும் பல விஷயங்களை கேட்க வேண்டியிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள், நம்முடைய அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி உட்பட வெஸ்ட் பெங்கால் உட்பட பல மாநிலங்கள் இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் சட்டத்தை திருத்துவதற்கும் தயார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசாங்கத்துடைய நிலைப்பாடுதான் என்ன? நான் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, முன்பு சொன்னது போல கேரளா உட்பட புதுச்சேரி உட்பட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் வந்து இந்த புதிய கால்நடை சந்தைகளுக்கான விதிமுறைகள் பற்றிய தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க, கடுமையாக எதிர்த்திருக்கிறாங்க. சிலர் வந்து நாங்கள் புதுசாகவே இதுக்கு எதிராக சட்டம் கொண்டு வருவோன்ற வரைக்கும் கூட சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்குது? மக்கள் விரும்பாத எதுவாக இருந்தாலும் தமிழக அரசாங்கம் அதை எதிர்க்கும். அது ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறார். அதேபோல் நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் சண்முகம் அவர்களும் இதை பற்றி நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இல்ல, சட்டத்துறை அமைச்சர் இதுல வந்து ஒரு புரிதல், சட்டத்துறை அமைச்சர் இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னதா தெரியல. இதை வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நாங்க எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எடுத்து சொல்லுவோம், நாங்க வந்து அதை அவங்களே பின்வாங்குவாங்கன்னு நம்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாங்கள் அதை ஏற்கவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த சட்டத்தை ஏற்கவில்லை. இதில் என்ன காரணம் என்றால், மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊட்டியில் நடக்கின்ற விழாவிலே பேசுகிற போது கூட அதை என்ன சொன்னார்கள் என்றால், அது சட்டத்தை நான் முழுமையாக பார்த்துவிட்டு சொல்கிறேன் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். இதுல இப்போது கூட சில புரிதலில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. அது நம்ம மக்கள் என்ன புரிந்திருக்கிறார்கள் என்றால், இறைச்சிக்காக மாட்டை விற்பதற்கு தடை என்றுதான் மக்கள் புரிந்திருக்கிறார். மக்களுடைய புரிவதால் தான் இதற்குள்ள இவ்வளவு பெரிய விஷயங்கள், நிறைய சட்ட சிக்கல்கள் எல்லாம் இருக்கின்றன. மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நமக்கு விலங்குகள் விற்கக்கூடிய சந்தைகளில் அந்த நம்ம வாராந்திர சந்தைன்னு சொல்றோம் இல்லையா, இறைச்சிக்காக மாட்டை விற்கின்ற சந்தைக்கு தடை இல்ல. நம்ம வாராந்திர சந்தை நடக்குது இல்லையா ஒவ்வொரு ஊர்லயும், அந்த சந்தையில நீங்க அடிமாடு விற்க கூடாது. நீங்க பசு பால் கொடுக்கிற மாடு விவசாயத்துக்கான விஷயத்தை வித்துக்கலாம். பால் கொடுக்கிற மாடு வந்து விவசாயத்துக்குரிய மாடுகள்லாம் சந்தைக்கு விற்பனைக்கு வராது.
பெரும்பாலும் நடைமுறையில் இது சாத்தியமில்லை. சந்தைக்கு விற்பனை அந்த மாடு தான் சந்தைக்கு விற்பனைக்கு இந்த மாடு இவ்வளவு பால் கொடுக்கும்னு சொல்லி விற்பாங்க, மாட்டையும் கண்ணியை சேர்த்து விற்பாங்க, ஆடு விற்பாங்க சந்தையில. சந்தைக்கு விற்பனைக்கு வர்றது பெரும்பாலும் இந்த மாதிரி இறைச்சிக்குரிய மாடுகள்லாம் அதிகமாக வருது. சந்தையில் விற்பனைக்கு வருகிறது நீங்க பாத்துருக்கிறவங்க அதிகமாக வருகிறது. நாங்கள் பார்த்துருக்கோம். என்னுடைய இது என்னவென்றால், நம்முடைய பிரதமர் அவர்கள் எங்கு போனாலும், எங்கு சென்றால், வெளிநாட்டுக்கு போனாலும் உள்நாட்டுக்கு வந்தாலும் இந்தியா வேகமாக வளர்ந்து வருகிறது என்று சொல்கிறார். இந்தியா முன்னேறி கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த நாட்டிலுடைய குடிமக்களும் அதைத்தான் விரும்புகிறோம். நமக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அது உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. அதாவது இந்தியா வளருவதென்றால் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு 10-15 தொழிலதிபர்கள் உலக அளவில் மிக பணக்காரர்களாக வந்துவிட்டால் இந்தியா வளர்ந்து விட்டது என்று பொருள் அல்ல. இந்தியாவில் இருக்கின்ற அடித்தட்டு மக்களுடைய பொருளாதாரம் வளர்ந்தால்தான் அது வளர்ச்சி எனப்படும். அந்த வளர்ச்சிக்கு எது தடையாக இருக்கிறது என்றால் கருப்பு பணம் தான் தடையாக இருக்கிறது என்று பிரதமர் அவர்கள் சொன்னார். சொல்லி இந்த டினோட்டிபிகேஷன் எல்லாம் கொண்டு வந்தார்கள், பணத்தட்டுப்பாடு கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகும் கூட கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சி என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள், நீங்கள் கடைசியாக பார்ப்பீர்களே ஆனால், ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் நான் அதை வித்தேன் இதை வித்தேன், கடைசியில் என்ன ஆட்டையும் மாட்டையும் வித்து இந்த கடனை எல்லாம் கழித்தேன் என்று சொல்வார். மாடு என்பது கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு பொருளாதார விஷயத்தில் அவர்களுக்கு கை கொடுக்கின்ற விஷயம். ஒரு பால் கொடுப்பது, சாணம் கொடுப்பது, இது ரெண்டுக்காக மாடை வளர்ப்பது என்பது ஒரு வீட்டினுடைய மிகப்பெரிய விஷயம். அது ஒரு அண்ணன் சொன்னதை போல ஒரு 5 ஈனுக்கு பிறகு, ஒரு 5 குட்டிகளை போட்டதற்கு பிறகு அந்த பசுமாட்டை எப்படி காப்பாற்ற முடியும்? நான் காப்பாற்ற முடியாது. இப்போ இருக்கின்ற முறைப்படி சந்தைக்கு நான் போனால் அது வாங்குவதற்கு ஆள் வர மாட்டார்கள். அதிலே அவர்களுக்கு விற்பது குறையும், வாங்குகின்ற ஆள் குறையும், 50% விலை குறையும். இப்படியெல்லாம் ஒவ்வொன்றும் நஷ்டம் தான் தொடர்ந்து விவசாயிக்கு வந்து கொண்டே இருக்கும். இதுல எந்த விதமான லாபம் நம்மால் பார்க்க முடியாது. எல்லா விதமான நஷ்டத்தையும் விவசாயி தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். சாதாரணமாக அவனை விற்க முடியும்னா என்ன செய்ய முடியும்? அதை வைத்து அவனை வளர்க்க முடியுமா? அவனை அதை வைத்து வளர்க்க முடியுமா? முடியாது. மீண்டும் மீண்டும் அதற்காக செலவழிக்க முடியுமா? முடியாது. ஒரு அது கடைசியாக ஒரு மாட்டினுடைய கடைசி புகலிடம் என்ன? அது இறைச்சியாக போனால் தான் அது புகலிடம். இல்லை என்றால் அதை சாதாரணமாக வெட்டி புதைக்கவும் முடியாது. சொல்லவே இல்லையே இந்த சர்க்குலர். மத்திய அரசு அதை விற்க கூடாதுன்னு சொல்லலையே. இவ்வளவு சிக்கல்கள் இந்த சர்க்குலர்ல இருக்கு. இவ்வளவு சிக்கல்கள் இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கு. இவ்வளவு சிக்கல் இருக்கிற காரணத்தால் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை நான் நன்றாக படித்துவிட்டு அதற்கு பிறகு என்னுடைய கருத்தை சொல்கிறேன் என்று சொன்னார். நீங்க இதை எதிர்க்கிறேன் அப்படிங்கறது உங்களுடைய கட்சியோட நிலைப்பாடு நீங்க சொல்றீங்க. அப்படியானால் இதே பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் மூலமா தான் நம்ம வந்து மாநிலத்துல ஒரு அமெண்ட்மென்ட் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தோம். அதே மாதிரி நம்ம மாநிலத்துல ஒரு அமெண்ட்மென்ட் பாஸ் பண்ணிரலாமே. வரும், அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வரும். அந்த சட்டத்திற்கு உள்ளே போய் இந்த விதிமுறைகள் எல்லாம் பார்த்து நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டு கேரளால புதுச்சேரியில எல்லாம் வெளிப்படையாவே அவங்க அறிவிச்சிருக்காங்க, நாங்க சட்டத்தையே மாத்த போறோம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதை தமிழக அரசாங்கம் செய்ய போகிறது. இல்ல, அதை பார்த்து கண்டிப்பாக அதற்கான முடிவை முதலமைச்சர் அறிவிப்பார். அதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் இதை பார்த்து இன்னும் அதை என்ன நோட்டிபிகேஷன் என்று அதை நான் படிக்கவில்லை. படித்ததற்கு பிறகு ஆமா இன்னைக்கு சட்ட திருத்தம் கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் வந்து இன்னும் படிக்கல, முதலமைச்சர் அறிவிப்பான்னு சொல்றாரு. அப்ப இதுவரை அவர்கள் முடிவெடுக்கவில்லை. இல்ல இல்ல, நாங்கள் இதை எதிர்க்கிறோம். இது மக்களுக்கு எதிரான விஷயம். இது சாதாரண மக்களுக்கு எதிரான விஷயம்னா சட்ட திருத்தம் கொண்டு வந்துடலாம். ஆமா, கொண்டு வருவோம் கண்டிப்பா. மக்களுக்கு எதிரான எந்த விஷயத்தையும் அதிமுக மக்கள் பக்கம் நிற்கும். அதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. நான் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். நான் சாருக்கு வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட வரல, ஆனா கூட சொல்றேன், கிராம பொருளாதாரம், விவசாய பொருளாதாரம். எதற்காக தான் நீங்க உங்களோட மறைந்த முன்னாள் முதல்வர் கூட மாடு குடுக்குறோம் ஆடு குடுக்குறேன்னு சொல்றது கிராம பொருளாதாரத்தை காப்பாத்துறதுக்காக. அதை காப்பாத்துறதுக்கு தான் இப்ப கொண்டு வந்திருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. நீ அந்த மாட்டையும் ஆட்டையும் வச்சு பொளச்சிட்டு கடைசியா நாங்க அதை விக்கும் போது நீங்க விக்க மாட்டோம்னு சொன்னா அதை வாங்குறவன் எதுக்கு? இறைச்சிக்கு தான் வாங்குவானே தவிர நிச்சயமா அவர் எதுக்கு அதை வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு சூழல, இன்னைக்கு பால் கொடுக்கிற மாடுகளும் இறைச்சிக்காக பெருமளவு அழிக்கப்படுகிறது இந்த நாட்டில். அதை காப்பாத்துறதுக்காக தான் இந்த ரூல் கொண்டு வர வேண்டியது. இல்ல, யாருமே பால் கொடுக்கிற மாட்டை விக்க மாட்டாங்க மேடம். கண்டிப்பா பால் போய் பாருங்க. பால் கொடுக்கிற மாட்டை யாரும் விக்க மாட்டாங்க. பால் கொடுக்கிற மாடுகள் நீங்க விற்கப்படுதுன்னு இல்ல, இனிமேல் நமக்கு பயன்படாது, பால் தராது. இனிமேல் இதுக்கு பயன்படாது. விவசாய குடும்பத்துல பிறந்தவன் எந்த விவசாயியும் பால் கொடுக்கிற மாட்டை அடிமாட்டுக்கு வித்தான்னா அந்த குடும்பமே செத்து போவோம். மேல இருந்த வாரியா
மாட்டுக்கு நினைச்சு வாங்கிக்கோமா? இல்ல விக்கிறாங்கல்ல, விக்கிற விவசாயி நான் விக்கிறேன் நீங்க வாங்குறீங்க, நான் விக்கிறேன். நான் வந்து என் மாட்டை கேளுங்க, நான் மாட்டை எப்படின்னாக்க பால் மாட்டை விற்க மாட்டேன். எப்படி விற்பேன்னு கேட்டீங்கன்னாக்க அந்த ஊர்லயே யாராவது வந்து பால் மாடு வாங்கணும்னாக்க அவங்க பரிவர்த்தனை பண்ணுவாங்க. வெளியில இருக்கக்கூடிய அடிமாட்டுக்கு விற்கக்கூடிய வியாபாரிகளிடம் சந்தையில தெரிஞ்சு போகும். ஒரு சந்தைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா பேப்பர்ல வச்சு பாக்குற சந்தை வேற, யதார்த்தமா பாக்குற சந்தை வேற. நான் உங்களை போன்றவர்கள் கேளுங்க பிடிபடுது, ஒன்னு பிடிபடுது, ரெண்டு பிடிபடுது. அது ஒரு சிறிய விஷயத்தை பிரச்சாரம் பண்ணி நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒட்டு மொத்தமா மீடியாவில இருந்து எல்லாமே ஒரு சின்ன ஒரு பிரச்சாரத்தை பண்ணி ஒட்டுமொத்தமான விவசாயத்தினுடைய அழிவுக்கு நீங்க எல்லாம் வழிவகுக்கிறீங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதுக்கு நான் தர விளக்கத்தை கேளுங்க. நான் தர விளக்கத்தை கேளுங்க. ராஜேந்திரன் அவர்கள்ட்ட நான் போயிட்டு வந்துறேன். நான் சொல்றேன். நீங்க வந்து இந்த மாட்டு கண்ணுக்குட்டி உள்ள மாட்டை வித்துட்டாங்கங்கற பாயிண்ட்ல சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க முதல்ல உங்களை அதுல இருந்து நான் விடுதலை செய்யணும். அவர்ட்ட பேசுங்க, அப்புறமா உங்களை நான் விடுதலை செய்றேன். விடுதலை செஞ்சா நானும் சொல்றேன், நம்ம சகோதரர் சொல்ற கருத்து நான் அதே விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவங்க. நான் என்ன நடக்குது நீங்க விடுதலை செய்யலாம். நான் திரு ராஜேந்திரன் அவர்கள்ட்ட முதற்கட்ட கருத்தை கேட்டு வந்துடுறேன். இப்போ என் மகன் நீலரசனுடைய ஆதரவு நம்ம நினைவோட பேசுறேன். நான் இப்ப பேச விரும்பல, ஏன்னா எனக்கு டைம் கொடுக்க மாட்டீங்க. இன்னும் 2 நிமிஷத்துல என்ன க்ளோஸ் பண்ணுவீங்க. நோ, ஆஃப்டர் இடைவேளை எனக்கு அவங்களுக்கு கொடுத்த நேரத்தோட பேசுறதா இருந்தா பேசுறேன். நான் முக்கியமான விஷயங்கள் வச்சிருக்கேன். நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேச விடாத தடுத்தீங்கன்னா இடைவேளை வந்த உடனே வேற ஒருத்தரை கூப்பிடுங்க. நீங்க பேச விரும்பலங்கிறதுனால நான் ஒரு சிறிய இடைவேளை தற்போது எடுக்கிறேன். இடைவேளைக்கு பிறகு நாம் வந்து கேட்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. மதுரை கிளையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இந்த அறிவிக்கைகள் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் செல்லாது என்று அறிவிக்கவில்லை. அதற்கான இடைக்கால தடையை விதித்திருக்கிறது. 4 வாரங்கள்ல அடுத்த கட்டமாக அரசாங்கம் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. தற்போதைய அளவிற்கு ஒரு இடைக்கால தடை இதே அறிவிக்கைக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை இடைக்கால தடையை விதித்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த விஷயம், இந்த ஒரு அறிவிக்கை மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடியது சட்ட ரீதியாகவே செல்லுமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. திரு திருப்பதி அவர்களுடைய முதற்கட்ட பார்வை முதல்ல கேட்க விரும்புகிறேன். திரு திருப்பதி, நான் உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த சந்தைகள் பற்றி ஜஸ்ட் முதல்ல புரிஞ்சுக்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து ஒரு மாடு வாங்கி விற்கக்கூடிய வியாபாரி அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய தொழில் எப்படி நடைபெறுது அதை முதல்ல கொஞ்சம் விளக்க முடியுமா? நீங்கள் விவசாயி கிட்ட இருந்து வாங்கக்கூடியவரா, இல்லை வந்து நீங்களே வந்து கறிக்காக மாடுகளை எடுக்கக்கூடியவரா, என்ன மாதிரியான விஷயத்தை செய்து வரீங்க? விவசாயி வந்து நாங்கள் வளர்ப்பு மாடை வாங்கி வித்துட்டு இருக்கோம் மேடம். ஓகே. வளர்ப்பு மாடை வாங்கி வித்துட்டு அவங்கள்ட்ட இருந்து வளர்ப்பு வெட்டு மாடை வாங்கி வித்துட்டு வளர்ப்பு மாடை அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஓ, இது வந்து எங்களுக்கு தொழில் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். இப்போ எங்க வீட்டுல ஒரு மாடுக்கு 10-15 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியல. அந்த மாடை நீங்க வாங்கிடுவீங்க, பின்னர் உங்ககிட்ட இருந்து நான் வந்து ஒரு ஆரோக்கியமான மாடை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இப்போ அந்த மாடுகளை வந்து நீங்க என்ன செய்றீங்க? நீங்க வந்து அதை இறைச்சிக்காக விற்கிறீங்களா? இறைச்சிக்காக விற்கிறதோட மேடம் அந்த மாடை அவங்களால பார்க்க முடியாது. ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு நாள் தினசரி 300 ரூபாய் செலவாகும். இல்ல அது அவங்களால பார்க்க முடியாது, உங்ககிட்ட விக்கிறாங்க இல்லையா? 300 ரூபாய் செலவு பண்ண முடியும். இல்ல அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னால அந்த மாடை பராமரிக்க முடியல, உங்ககிட்ட நான் விக்கிறேன். பிறகு நீங்க அதை எங்க விக்கிறீங்க? ஆமா, அவங்க அதை நாங்க எடுத்து அவங்க வந்து கறிக்கு அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. அது கறிக்கு விக்கிறீங்க? ஓகே, கறிக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த பரிமாற்றங்கள் அத்தனையும் எப்படி நடக்குது? இந்த மாதிரி சந்தைகள்ல தான் நடக்குதா, இல்ல அதுக்கு வெளியே நடக்குதா, எப்படி நடக்குது? இல்ல சந்தைகள்ல மட்டும் தான் மேடம் நடக்கும். ஏன்னா சந்தைக்கு மட்டும் வர மாடு மட்டும், கழிவு மாடு மட்டும் தான் சந்தைக்கு வரும். வளர்ப்பு மாடு தனியா இருக்கும், பால் மாடு தனியா இருக்கும். வளர்ப்பு மாடு தனியா இருக்கும், வெட்டு மாடு தனியா இருக்கும். மொத்தம் 3 விதமா நடக்கும் மேடம் மாடை இங்க. வெட்டு மாடு தனியா இருக்கும், வளர்ப்பு மாடு தனியா இருக்கும். வெட்டு மாடை வித்துட்டு தான் அவங்க வந்து வளர்ப்பு மாடு வாங்குறாங்க. அதனால வந்து வளர்ப்பு மாடு வெட்டு மாடு வித்துட்டு தான் வளர்ப்பு மாடு வாங்க முடியும். ஓகே. சோ அப்ப அந்த சந்தையில வந்து அந்த பால் மாடுகள் வந்து தனியா விற்கப்படுது, வெட்டு மாடுகள் அப்படிங்கிறது தனியா விற்கப்படுது. அப்படிதான் அந்த சந்தை நடக்குது இல்லையா? அப்படிதான் தனியா விற்கப்படுகிறது. ஓகே, ஆமா மேடம். ஓகே. சோ இந்த அதுக்கான பிரிச்சு நடக்குது. நீங்க வந்து சந்தையில பாருங்க. ஓகே, அதுக்கான ரேட்டும் வேற வேற இல்லையா? இப்ப பால் மாடு அப்படின்னா வேற, வெட்டு மாடுனா அதுக்கான ரேட் வேற. ஆமா சந்தைக்கு வந்தா ஆமா மேடம். ஓகே. இந்த வெட்டு மாடுல வந்து அடித்தட மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. மாட்டு சந்தை இல்லைங்கவும்
இப்போ விவசாயிகள் நேரடியா வந்து சந்தைகள்ல விற்கிறாங்களா, அதுல வந்து தரகர்கள் மூலமா வராங்களா, என்ன மாதிரி அந்த சிஸ்டம் செயல்படுது? இல்லை விவசாயிகள் வந்து விவசாயம் வந்து ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு தரகம் மூலியமா வந்து விற்பாங்க. இப்போ நேரடியாகவே அதிகமாக விவசாயம் வந்து வித்துட்டு இருக்காங்க மேடம். இப்போ ஓகே, அவங்க அதை வித்துட்டு எங்கள்கிட்ட வளர்ப்பு மாடுகள் வாங்கிட்டு போவாங்க. வந்து பால் மாடு, கண்ணுக்குட்டி, வளர்ப்பு கண்ணுக்குட்டி இதை வாங்கிட்டு போய் வளர்ப்பு வித்துருவாங்க. வெட்டு மாடு பயன்படாத மாடை மட்டும்தான் அவங்க வந்து விற்கிறாங்க கொண்டு வந்து. இல்ல அப்ப பால் மாடுகள் தனியா விற்கப்படுதுன்னு சொன்னீங்களே, அது நீங்க அவங்களுக்கு விற்கிறது? ஆமா மேடம். ஓகே, அந்த மாடுகள் நீங்களே வந்து வளர்ப்பு மாடை வாங்குவாங்க. இல்ல அந்த பால் மாடுகளும் வேற விவசாயிகள்ட்ட இருந்து வருதா, இல்ல நீங்க தனியா அதுக்கான பண்ணை மாதிரி பராமரிக்கிறீங்களா, எப்படி அது? அந்த பால் மாடு விவசாயிகள்ட்ட வந்து கழிக்கப்பட்ட மாடு மட்டும் தான் சந்தைக்கு வரும். ஓகே, பால் மாடு வந்து வளர்ப்பு கண்ணுல இருந்து உற்பத்தி பண்ணி அது செனையானோட்டி அந்த மாடை வந்து சந்தையில விற்கிறாங்க. அதான் அது நீங்க விக்கிறீங்க. அப்ப நீங்க வந்து மாடு வச்சிருக்கீங்க, அது கண்ணு போட்டதுக்கு பிறகு நீங்க அதை விக்கிறீங்க, அப்படி அது? அதை விக்கிறோம். ஓகே ஓகே. சோ இப்போ இந்த புதிய சந்தைக்கான நடைமுறைகள்ல, இதுல இருக்கக்கூடிய விதிமுறைகள்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு? என்ன விதிமுறையை ஒரு புரிஞ்சுக்காரன் கேளுங்க. எங்களுக்கு இதனால வந்து வியாபாரம் ரொம்ப பாதிக்கும் மேடம். குறைஞ்சது ஒரு 3000 பேர் முதற்கொண்டு மணப்பாறை சந்தைக்கு வருவாங்க. அவங்களாம் வராதனால விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. மாடு எப்படி விற்கிறது, இதை வித்துட்டு அடுத்த மாடு நம்ம வந்து எப்படி வாங்குறது, பால் மாடு எப்படி வாங்குறது அப்படிங்கறத ரொம்ப யோசிக்கிறாங்க. மாடு வளர்ப்பு மாடு வந்து விலை வந்து இல்லை, வளர்ப்பு மாடு வந்து விற்கலைன்னா வளர்ப்பு மாடு விற்கலைன்னா வெட்டு மாடு விற்றா மட்டும்தான் வளர்ப்பு மாடு வாங்குவாங்க அவங்க. அப்படிங்கிற பொழுது வளர்ப்பு மாடு வந்து அவங்களுக்கு போய் போகணுன்னா வெட்டு மாடை விற்றா மட்டுமே அவங்களுக்கு வளர்ப்பு மாடு போய் சென்றடையும். இல்லைன்னா வெட்டு மாடுக்கு அவங்க வந்து தண்டமாக தான் தீனி போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபா செலவாகும். அந்த ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கணக்கு பண்ணி பாருங்க நீங்கள். ஒரு மாதத்துக்கு 9000 ரூபா செலவாகும் அந்த மாட்டுக்கு. பால் மாட்டுக்கு செலவு பண்ணுற காசு அந்த மாட்டுக்கு செலவு பண்ணிட்டு இருந்தா மீதி நம்ம அந்த மாட்டு செலவு பண்ணுறதா விவசாயம் எங்கே மேடம் போவாங்க? ஓகே, கண்டிப்பா நான் சரியான கேள்விகள் கேட்டிருக்கீங்க. பட் இந்த சந்தைகள் தாண்டி அவர்களுக்கு விற்கிறதுக்கு வேற எந்த இடமும் கிடையாதுன்னு சொல்றீங்க? விற்கிறதுக்கு இடம் எந்த இடமும் கிடையாது மேடம். சந்தைக்கு வந்தா மட்டும் இதை வித்துட்டு தான் இதை வாங்குவாங்க வளர்ப்பு மாட்டை. நேரடியா அவங்க விவசாயிகிட்ட வளர்ப்பு போய் மாட்டை வாங்க வித்தா மட்டும் தான் சந்தையில வந்து. ஓகே சரி, அது உங்களோட பார்வையா இருக்கு. நான் திரும்ப உங்ககிட்ட வர சில கேள்விகளை நீங்க எழுப்பியிருக்கிறீங்க, நம்ம அதுக்கான பதிலையும் பெற முயற்சி செய்வோம். திரு ராஜேந்திரன் அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை பெற விரும்புகிறேன். இது வந்து விலங்குகள் ஆர்வலர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது வந்து நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பல ஆர்வலர்கள் வரவேற்கிறது பார்க்குறேன். நீங்களும் ஒருவர் நான் புரிஞ்சுக்கிறேன். இதுல வந்து மாடுகள் வந்து சரியா ட்ரீட் பண்ணப்படணும், அதை வந்து துன்பப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள், அதுக்கெல்லாம் இது உதவுது அப்படின்றது உங்களோட பார்வையா இருக்குது. ஆனா திரு திருப்பதி அவர்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க, இது போன்ற பலர் விவசாயிகள் தங்களுடைய மாடுகளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய நீங்க வந்து விலங்குகள் பாதுகாக்கப்படுது அப்படிங்கிற அடிப்படையில இந்த பக்கம் பார்த்தா விவசாயிகள் பாதிக்கப்பட்டுறாங்களே, அதுக்கு என்ன செய்யறதுன்ற கேள்வி இருக்குல்ல. நீங்க முதல்ல இதெல்லாம் போறதுக்கு முந்தி நான் சொல்றேன், கால்நடைகள் பசு மாத்திரம் இல்லை, மற்ற கால்நடைகளும், இந்த கால்நடைய நம்ம தென்னிந்திய பசு கால்நடைகளுடைய கான்ட்ரிபியூஷன் என்னென்னா, நீங்கள் ஒரே கருத்தில் போகிறீங்க மாட்டு சாப்பிட்றதுன்னு, அது அல்ல. தென்னிந்திய மாடுகளுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. அதாவது தென்னிந்திய பசுக்களுக்கும் மற்ற கால்நடைகளினுடைய கேஸ் தான் ஓசோன் லேயரை காப்பாற்றுது. அடுத்தது பசுங்கிறது ஒரு ஓசோன் லேயர் இருக்க, நம்ம உலகத்தை காப்பாற்றிட்டு இருக்கிற ஓசோன் லேயர், அதை வந்து வளிமண்டலத்தில் உள்ளத ஓசோன் லேயருக்கு சோர்ஸ் வந்து பசு மற்ற மாடு தென்னிந்திய மாடுகளுடைய கேஸ் தான். அந்த ஓசோன் லேயர் போச்சுன்னா நம்ம நாட்டில் இந்தியா உலகத்தில் வாழ முடியாது. நம்பர் 1. என்ன சயின்டிஃபிக் பேசிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் ஓகே, இல்லை அதை மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது கொஞ்சம் இருங்க ப்ளீஸ் வெயிட். இந்த மாடுகளை வந்து நீண்ட காலமாக வளர்த்து வருவதனுடைய நோக்கம் என்னென்னா மக்களுக்கு பால் கிடைக்குது. அடுத்தது இந்த மாடுகளினுடைய சாணம் மற்ற யூரின் அது போன்றவையெல்லாம் ஒரு ஆர்கானிக் இதில் வந்து ஒரு உரமாக கிடைக்குது. இதையெல்லாம் வச்சு தான் இந்த நாட்டில் வந்துக்கிட்டு இருந்தது. இந்த கால்நடையினால தான் நம்ம உலகமே வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்குங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. மாட்டினுடைய பசுமாட்டினுடைய பசுமாடுகளுடைய இல்ல மாடுகளுடைய பெருமைகளை யாருமே மறுக்கல. நீங்க பேசாதீங்க. பசுமாடு இல்ல கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ் கேளுங்க. நான் வரேன். இல்ல இதெல்லாம் யாருமே மறுக்கல. மாடுகள் ரொம்ப சிறந்தது, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு தேவையானது. நிச்சயமா மாடுகள் நம்ம எல்லாருமே பாதுகாக்கணும். யாருமே இந்த பேனல் அதை மறுக்கல. நான் கேக்குறது இந்த நெறிமுறைகள் இந்த விதிமுறைகள் அதுக்கு சரியா இருக்குதான்னு தான் கேக்குறேன். இப்போ இந்த மாடுகளை எல்லாம் எந்த விவசாயியும் வந்து விக்கிறது இல்ல.
எந்த மாட்டையும் விற்க மாட்டாங்க. ஒரு விவசாயி பால் கறந்து முடிஞ்சாச்சா 4 கன்று போட்டுச்சு 5 கன்று போட்டுச்சுன்னா அதை தன்னுடைய குடும்ப உறுப்பினராக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த வியாபாரிகள் அங்கே போய் ஏதோ சொல்லி உங்களுக்கு இன்னைக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு 1000 2000 உங்களுக்கு கொடுக்குறேன்னா அந்த 1000 2000க்கு இவங்க வித்துடுறாங்க. அதாவது எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற வறட்சியில வீட்ல இருக்கிறவங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, மாடை அவங்க வச்சு ஒரு நாளைக்கு 400 500 செலவு பண்ணி அவங்க மாடை பாதுகாப்பாங்க. ஆனா யாருமே தன்னுடைய தான் என்ன சாப்பிட்றோமோ அதோட இணைஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் விற்கிறாங்க, அதை பத்தி விற்கிறது இல்லை. ஆனா அவங்ககிட்ட 1000 2000க்கு வாங்கி 20,000 10,000 20,000க்கு இந்த தரகர்கள் விற்கிறாங்க. அது ஒரு இது. நான் என்னுடைய கருத்து அதல்ல. சட்ட ரீதியாக இந்த மாடுகளை காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டு அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அந்த உத்தரவுப்படி இந்த அந்த உத்தரவில் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதில் முந்தி மேடம் ஜெயலலிதா அவங்க இருந்தப்போ அவங்க அஃபிடவிட் ஃபைல் பண்ணி மாடுகளை முக்கியமாக பசு பால் தரும் மாடுகளை கொல்றதுக்கு விட மாட்டேன்னு அவங்க அஃபிடவிட் போட்டிருக்கிறாங்க. அதன் பேரில் இந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. பால் தரும் மாடுகளை தமிழ்நாட்டில் கொல்ல முடியாது. ஏற்கனவே 1958ல இருந்து ஆக்ட் இருக்கு. ஆக்ட் கிடையாது, ஜிஓ தான் இருக்கு. இல்லங்க, ஆக்ட் இருக்குங்க. இல்ல மேடம், ஜிஓ பிரிசர்வேஷன் ஆஃப் அனிமல்ஸ் ஆக்ட் 1958. தட் இஸ் ஒன்லி ஜிஓ ஆக்ட் ஆனது. இல்லங்க, ஆக்ட்ங்க அது. இல்ல மேடம், அது மாதிரி கிடையாது. பிரிசர்வேஷன் ஆஃப் அனிமல்ஸ் ஆக்ட் 1958 சார். தட் இஸ் ஜிஓ. அது ஆக்ட் ஆனது 2002ல அவங்க கொடுத்தது தான். பாண்டிச்சேரி ஆக்ட் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இல்ல திரு ராஜேந்திரன், நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல பால் தர முடியாது, அதை இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்த முடியாது, வேற எந்த வேலைக்கும் அதை செய்ய முடியாது அப்படிங்கிற மாடுகளை மட்டும்தான் வெட்டுவதற்கு தமிழ்நாட்டுல அனுமதி இருக்கு. 1958ல இருந்து இருக்கக்கூடிய சட்டம். 1958ல அதுக்கு முன்னாடி பால் தர மாடுகளை வெட்டலாம் எங்கேயுமே இல்ல. 1976ல ஒரு ஜிஓ போட்டு இல்ல கவு ஸ்லாட்டரை ஒட்டுமொத்தமா பேன் பண்ணி ஒரு ஜிஓ வருது. ஆனா நான் சொல்றது 1958ல இருந்து இருக்கிற ஆக்ட் நீங்க சொல்ற ஜிஓ கவுக்கானது மட்டும். நான் சொல்ற ஆக்ட் கவு புல்லு பஃபலோ காஃப் அனைத்துக்குமானது. தயவு செஞ்சு ஐ கேன் கிவ் யூ தி பிரிண்ட் அவுட் ஆஃப் தி ஆக்ட். இல்ல கொஞ்சம் கேளுங்க. இப்போ இந்த கால்நடைகளை கொல்றதோ அல்லது சாப்பிட்றதுக்காக கொண்டு போறதையோ எப்படி எந்த வகையில் தடுக்கிறாங்கங்கிறது ஒரு கேள்வி. அதே நேரத்தில் இந்த கால்நடைகளுடைய முக்கியத்துவத்தை தான் நான் பேசுகிறேன். உதாரணமாக இதை மத ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ பார்க்காதீங்க. இது சுப்ரீம் கோர்ட் 1958 AC 731ல சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் டோட்டல் பேன் அண்ட் த ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ் அண்ட் அதர் ஏஜிஸ் கவுஸ் குவைட் ரீசனபிள் அண்ட் வேலிட்னு சுப்ரீம் கோர்ட்ல உத்தரவு போட்டிருக்காங்க. அதே உச்சநீதிமன்றம் டோட்டல் பேன் அக்ராஸ் இந்தியா கொண்டு வர முடியாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இல்ல கேளுங்க, உங்களுடைய தகவலுக்காக பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்லயே எந்த மிருகவதை தடுப்பு சட்டத்தை நம்ம இந்தியா பூரா வச்சிருக்கிறோமோ அந்த சட்டமே உணவுக்காக மிருகங்களை கொல்வதில் தவறில்லைன்னு சொல்லுது. கேளுங்க, 1995ல the slaughter of cows and bakri eid was not an essential religion practice for Muslim. Total ban on cows slaughter on all days including Bakrid Eid day would not be violative of article 25(1). இது மாதிரி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதுக்கு அப்புறம் நீங்க கலாச்சார ரீதியா பார்க்கறப்போ 2015 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு நாங்கள் மத நம்பிக்கைகளில் தலையிட முடியாது, எந்த ஒரு ரிலிஜியஸ் பிராக்டிஸையும் நாங்க நிப்பாட்ட முடியாது அப்படிங்கறது தான். இதே ஸ்லாட்டர் விஷயத்துல அனிமல் ஸ்லாட்டர் விஷயத்துல ரிலிஜியஸ் பிராக்டிஸை மதத்தை இதுல நான் கொண்டு போகல. நீங்க பக்ரீத் பத்தி சொன்னதனால நான் சொன்னேன். இல்ல, கலாச்சார ரீதியாக இப்போ பால் வருது, பாலில் விஷம் கலந்துருச்சுன்னு ஒரு இது சொல்கிறாங்க, பாக்கெட் பாலில் ஆவினில் இல்லைங்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை உருவாச்சுன்னா நம்ம நாட்டு மாடுகளை எல்லாம் இழந்துட்டோம். இழந்த பிறகு பால் கிடைக்கல. ஒரு குறிப்பிட்ட ஒரு 23-24 லட்சம் லிட்டர் பால் தான் கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு பார்க்குறப்ப எல்லாருக்கும் பால் கொடுக்க முடியாது. நீங்கள் இதே மாதிரி இந்த மாடுகளை எல்லாம் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பால் கிடைக்கிறதுல ப்ராப்ளம் வரும். இதையெல்லாம் கவனித்து தான் ஒரு நீதிமன்றம் போட்ட உத்தரவில் மாடுகளை கொல்றதுக்காகவோ அல்லது வேறு அதர் பர்பஸ்க்காகவோ கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு நீதிமன்றம் கொடுத்தது. இதில் அதை நிறைவேற்றாதனால நான் கண்டெம்ப்ட் பெட்டிஷன் போட்டு அதில் அப்போ இருந்த முகர்ஜி டிஜிபி அப்பியர் ஆகி அவர் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. இதில் எக்காரணத்தை முன்னிட்டும் நாங்கள் மாடுகள் லாரியிலையோ மற்ற பொருளை அலோவ் பண்ண மாட்டோம், எங்கே இருந்தாலும் அதை பிடிச்சி கோசாலைக்கு கொடுக்குறோம், இந்த மாடுகளை அனுப்ப மாட்டோம்னு அவர் சர்க்குலர் போட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் எதுக்காக வந்ததுன்னா மாடுகள் வெளி மாநிலத்துக்கு போறத விஷயம் பாருங்க.
இருங்க, அது நடைமுறையில சில காலம் இருந்தது. இப்ப வெளி மாநிலத்துக்கு மாத்திரம் இல்ல வெளி மாநிலத்துக்கு மாடுகள் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான நீங்க நடைமுறைகளை நீங்க சொல்றீங்க. நான் கேக்குறேன், சந்தைகள்ல நான் மாட்டை இறைச்சிக்கு விற்கவே கூடாதுன்னு சொல்றது என்ன மாதிரியான விஷயம்? தமிழ்நாட்டுல மாடை வெட்டலாம் இறைச்சிக்குங்கிறதா சட்டம். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்ட மாடுகளை வெட்டலாம். யூனியன் ஆஃப் இந்தியா ஜஸ்ட்ல பார்த்த அந்த நோட்டிபிகேஷனை, அதாவது சந்தையில எதனால அவங்க அதை தடை பண்றாங்கன்னா, ஒரு விவசாயி நேராக கொண்டாந்து விற்றா பரவாயில்ல, ஆனால் அந்த விவசாயிகிட்ட 2000க்கும் 3000க்கும் வாங்கிட்டு இங்கே இந்த இடைத்தரகர்கள் கொண்டு வந்து 20,000 10,000 விற்கிறாங்க. நம்பர் 1. அடுத்தது பங்களாதேஷுக்கு மற்ற நம்ம நேபாளத்துக்கும் பார்டர்லேருந்து 10 கிலோமீட்டரில் வச்சு குஜராத்லேருந்து மற்ற எல்லா மாநிலத்துக்கும் கொண்டாந்து அந்த திருத்தத்தை யாருமே எதிர்க்கல. எதிர்கட்சிகள் எதிர்க்கிறது எல்லாமே நீங்க வந்து இறைச்சிக்கு வெட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க, மத நம்பிக்கைகளுக்கு வெட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க, ரெண்டு விஷயங்களை தான் எதிர்க்கிறாங்க. திருப்பதி அவர்கள்ட்ட கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். இது போன்ற தரகர்கள்ன்ற நபர்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து நேரடியா பலன் சென்றடையாம செய்யறாங்க என்று திரு ராஜேந்திரன் அவர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. உங்களோட பார்வை? இல்ல மேடம், தமிழ்நாட்டில் எங்கேயுமே அது நடக்கிறது இல்லையா? விவசாயிகள்ட்ட இருந்து ஊர்ல போயிட்டு எங்கெல்லாம் அடிமாடு இருக்கோ எடுத்துட்டு வந்துட்டு நேரடியா சந்தையில ஒரு நபர் விற்கிறது அப்படிங்கிறது அப்படிலாம் கிடையாது மேடம். அவங்களுக்கு வந்து தேவைப்படாத மாடை மட்டும்தான் அவங்க விற்கிறாங்க. தேவைப்படாத மாடு சார், நான் மறுக்கல. இல்ல, எனக்கு உபயோகம் இருக்குன்னா நான் விற்கவே மாட்டேன், அது பிரச்சனை இல்ல. தேவைப்படாத மாடுகளை விற்கிறது கூட நேரடியா விவசாயிகள் வந்து விற்கிறாங்களா? அவங்கள்ட்ட போய் நாங்க வழியே மாடு விற்கணும்னு சொன்னாங்க, மாடு வந்து விற்கணும்னு சொன்னாங்க தான் மட்டும் நாங்க போய் வாங்குவோம் மாட்டை. விக்கலன்னு சொன்னாங்கன்னா அந்த மாட்டை நாங்க வாங்கவே மாட்டோம். கரெக்ட். மாடு விக்கணும்னு சொன்னாங்கன்னா அந்த மாட்டை போய் நாங்க வாங்குவோம். இல்ல, விக்கணும்னு சொல்றவங்க தான் விக்க போறாங்க. நீங்க யாரும் ஆமா நீங்க யாரையும் கட்டாயப்படுத்தி வாங்குறீங்கன்னு நான் சொல்லல. நான் என்ன கேக்குறேன், விவசாயிகள் நேரடியா சந்தைக்கு வராங்களா? நீங்க போய் ஒரு 4 கிராமத்துல போயிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு எல்லா மாடையும் தூக்கி போட்டு வந்துட்டு சந்தையில நீங்க வேற ஒருத்தட்ட விக்கிறீங்களா? இல்ல, அது மாதிரி இல்ல மேடம். விவசாயியே நேரடியாகவும் கொண்டு வருவாங்க சந்தைக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் எங்கள்கிட்ட வளர்ப்பு மாடு வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு இருக்க மாட்டை எங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நேரடியாக அவங்களும் சந்தையில் கொண்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. இதே நேற்று சந்தை, இன்னைக்கு சந்தையில் கூட நான் பார்த்துட்டு தான் வரேன். இன்னைக்கு சந்தையில் கூட நீங்க வந்து பாருங்க, மணப்பாறை நாளை காலையில் வந்து பாருங்க என்ன நடக்குது. மணப்பாறை மாட்டு சந்தையில நாளை காலையில் என்ன நடக்குதுன்னு வந்து நீங்களே பாருங்க இங்க. ஓகே, ரைட். சோ விவசாயிகள் நேரடியாக வருகிறார்கள் இல்ல விவசாயிகள் நீங்க நம்ப சொல்லல, நேராவே வந்து பாருங்க மேடம். நீங்க நேரா வந்து பாருங்க. கட்டாயம் விவசாயிகளுக்கு நேரடியாக பலன் செல்வதில்லை என்ற ஒரு பார்வை, விவசாயிகளே நேரடியாக விற்கிறார்கள், அது அவர்களுக்கான வேற இடங்கள் இல்லை அப்படிங்கிற மற்றொரு பார்வையும் வைக்கப்படுகிறது. ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் மேலும் பல கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கிறது. சந்தைகளில் இது போன்ற அடிமாடுகளுக்காக, கறிக்காக விவசாயிகள் மாடுகளை விற்க முடியாது என்றால் வேறு எங்க விற்க முடியும்? அவர்களுக்கான அதற்கு வேறு இடம் இருக்கிறதா? கால்நடைகளுக்கான விற்பனைக்கான சட்டங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அது குறித்து தான் விரிவாக விவாதித்து வருகிறோம். நான் வானதி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், கால்நடை சந்தையில போய் மட்டும் நீங்க வந்து இறைச்சிக்கு மாடு விற்காதீங்க அப்படின்னு இந்த புதிய விதிமுறைகள் சொல்லுது. ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயி வேற எங்க போய் விற்கிறது? ஸ்லாட்டர் ஹவுசஸ் அப்படிங்கிறத நம்ம சட்டத்துல வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ரெகுலேஷன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா, நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்ட இறைச்சி கூடங்கள் வாயிலாகத்தான் கவு ஸ்லாட்டரிங் நடக்கணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு நடக்கணும் விலங்கு, ஆமா, நீங்க வந்து இறைச்சி கூடங்கள் லைசன்ஸ் பெற்று முறையாக, அதுவும் வந்து நீங்க நம்ம சாதாரணமா நீங்க நடக்கணும். அதுதாங்க நான் என்ன சொல்றேன், இறைச்சி நீங்க வாங்கி சாப்பிடணும், யாரும் மறுக்கல. ஆனா அந்த இறைச்சி நல்ல ஒரு சாப்பிடக்கூட இறைச்சி தானமா? எஸ். இல்ல, அது வந்து ஹைஜீனிக்கா இருக்கணும். நம்ம பாதுகாப்பான முறையில் சுகாதார நீங்க சொல்லக்கூடிய அரசாங்க லைசென்ஸ் பெற்ற ஸ்லாட்டர் ஹவுசஸ்ல நான் போய் வந்து மாடை கொடுத்தேன் அப்படின்னா வெட்டி கறியை திரும்ப கொடுப்பாங்க. Isn't that how that works? நம்ம விவசாயி போயிட்டு மாடை கொடுத்துட்டு கறி வாங்கிட்டு வருவார். டைரக்டா ஸ்லாட்டர் ஹவுசஸ் வந்து they can buy the cattle. நீங்க வெட்டறதுக்காக தான் கொண்டு போகணும்னு அர்த்தம் இல்ல. நீங்க நேரடியாக ஒரு விவசாயி கிட்ட இறைச்சி வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்லாட்டர் ஹவுசஸ் நேரடியாகவே விவசாயிகிட்ட இறைச்சிக்காக உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெட்டு மாடுகள் எனக்கு சந்தையில கிடைக்கக்கூடிய விலை அங்க கிடைக்கும். நான் அதுதான் கேக்குறேன். இந்த வியாபாரம் அப்படிங்கறத இது முறைகேடாக நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, விவசாயி பாதிக்கப்படுகிறான்னு உண்மை இல்ல. விவசாயத்தை காப்பாத்தணும்னா மாட்டை காப்பாத்தணும். நீங்க மாட்டை காப்பாத்தாம விவசாயத்தை எப்படி காப்பாத்துவீங்க? ஆக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இல்ல நான் சொல்லி ஒரு அடிமாட்டுக்கு மாட்டாக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கையில காசு இல்லாதவங்க, அப்போ எங்க அவருக்கு வந்து லாபகரமான விலை கிடைக்குதோ அங்கதானே விற்பாங்க. அரசாங்கம் நீங்க இந்த இறைச்சி கூடங்கள் இல்ல தப்புங்க பயன்படாத மாடுகள்ல மட்டுமே சொல்லாதீங்க. இன்னைக்கு வாங்க நான் காட்டுறேன், முதல் ஈத்து கண்டுகுட்டியோட இறைச்சிக்காக கூட்டிட்டு போற இடங்கள் இருக்கு. அதை எப்படி எல்லாம் எடுத்துட்டு போறாங்கிறதுக்கு கோஷாலையில வரக்கூடிய சார் சொன்னார் இல்லையா,
ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் அதற்கான தனித்தனியா கேசஸ் எத்தனை ரெஜிஸ்டர் ஆயிட்டு நான் சொல்றேன். இத்தனை தூரம் ஜட்ஜ்மெண்ட் வந்தும் இவ்வளவு ரூல் கொண்டு வந்தும் இன்னும் தடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா ரெகுலேஷன் இருக்கு இம்ப்ளிமென்ட் பண்ண முடியல. இல்லங்க, மாடுகளை பாதுகாக்கணும்னு யாருமே மறுக்க மாட்டாங்க. நான் கேக்குறேன், என்னோட விவசாயம் எனக்கான பிராக்டிகலா ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? நான் வந்து வார சந்தை கூட அங்க போய் விற்பேன், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நீங்க திடீர்னு போய் அங்க குடுத்துருங்க, இங்க குடுத்துருங்க, கசாப் கடையில குடுத்துருங்க, ஸ்லாட்டர் ஹவுஸ்ல குடுத்துருங்க, பழக்கமே இல்லையே. நம்ம விவசாயிகளுக்கு அது பழக்கமே இல்லையே. நான் விவசாயிகளுக்கு நான் வந்து இந்த விஷயம்ங்கிறது ஒரு வளர்ப்பு மாடுகளை வாங்கி விக்கிற விவசாயிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது பிரச்சனை இருக்கா? இது புரியல. வளர்ப்பு மாடுகளை நான் ஒரு மாட்டை விற்கணும், நான் 2 ஈத்து தான் போட்டிருக்கேன் என்னோட மாடு, ஆனா என்னால வச்சுக்க முடியல. வியாபாரி அவர்கள் சொன்னாரு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் செலவாகுது. உண்மை. நீங்க வரலாறு காணாத அளவுக்கு இன்னைக்கு மாட்டு தீவனத்தோட விலை ஏறி நிக்குது. வளர்ச்சி எந்த இடத்துலயும் மாட்டுக்கு தீவு கிடையாது. அப்போ என்ன ஆகும்? நான் 2வது ஈனு என்னால மாட்டை வைக்க முடியல. என்னால மாட்டு உறுப்பினரா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், குடும்ப உறுப்பினரா. நான் கொண்டு போய் விக்கிறேன்னு சொன்னா அந்த வியாபாரி வளர்ப்புக்காக தான் வாங்குறானான்னு தெரியாது. நீங்க விவசாயி கிட்ட மட்டும் தான் விக்கிறாங்களா? இல்ல. நீங்க வந்து இன்னைக்கு யாரு பண கையில யாருகிட்ட இருக்கு? இந்த வியாபாரத்தில் புழங்கக்கூடிய வியாபாரிகள் 2வது 3வது ஈத்து போட்ட கண்ணை கூட நீங்க இறைச்சிக்காக இன்னைக்கு எடுத்துட்டு போக முடியக்கூடிய சூழல் இருக்கு. அதை மாத்தி ஆகணும். நாம விவசாயி கிட்ட வளர்க்கறதுக்காக அடுத்த விவசாயிக்கு தான் அது போகணும். இல்ல அடுத்த விவசாயிக்கு போட்டோம், அடுத்த விவசாயி போட்டு அதுக்கு இந்த சந்தை மூலமா போயிடலாம். அதுல பிரச்சனை இல்ல. இல்ல நான் வந்து என்னுடைய பழைய மாடை விற்கணும், நான் வந்து அடிமாடை விற்கணும், இறைச்சி விற்கணும், நான் எங்க போய் விக்கிறது? எங்க கவலையே படாதீங்க. இறைச்சி கூடங்கள் அரசாங்கத்தால முறையாக லைசென்ஸ் பெற்ற இறைச்சி கூடங்கள், மாட்டுகள் எங்கேயுமே சந்தையில கிடைக்கலன்னு சொன்னா விவசாயி கிட்ட தானே வந்தாகணும். வருவாங்க. இந்த ரெகுலேஷன் வந்ததுக்கு அப்புறம் இறைச்சிக்காக மாடு வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த கண்காணிப்புக்கு உள்ளாகக்கூடிய லைசென்ஸ் பெற்ற இறைச்சி கூடங்கள் நேரடியாக விவசாயிகளிடம் அவர்களே வருவார்கள். அதனால விவசாயி யாரும் கஷ்டப்பட வேண்டாம். வித்துடலாம் அப்படிங்கிறது உங்களோட பார்வையா இருக்கு. இந்த ஒரு சட்டம் வந்து பார்த்தோம்னா நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விதிமுறைகள் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்டின் கீழே வந்து கொண்டு வந்திருக்கீங்க. மிருகவதை தடுப்பு சட்டம், மத்திய சட்டம். அந்த சட்டமே என்ன சொல்லுதுன்னா செக்ஷன் 28ல உணவுக்கு செக்ஷன் 11ல உணவுக்காக நான் வந்து ஒரு உயிரினத்தை கொன்னால் வந்து அது அஃபென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுது. செக்ஷன் 28ல என்ன சொல்லுது? மத ரீதியான சடங்குகளுக்காக நான் உயிரினத்தை கொன்னா அது வந்து தவறு இல்லைன்னு சொல்லுது. ஆனா அந்த இரண்டுக்குமே நான் இங்க மாட்டை விற்க கூடாதுன்னு அதே சட்டத்தின் கீழே நீங்க விதிமுறைகள் சொல்றேன். அந்த சட்டத்துக்கே அது முரணா இல்ல, முரணா இல்ல. ஏன்னு கேட்டா நீங்க உணவுக்காகவோ மதத்துக்காகவோ எந்த விதமான விஷயங்களையும் இதுல வந்து பண்ணவே கூடாது. நான் சொல்றது ஃபார்முலா ரெகுலேஷனுக்கு கீழே இல்லாம அப்படி வந்து டோட்டல் ஒரு தடை வந்து இந்த ரெகுலேஷன்ல இல்ல. திரும்ப சொல்றேன், அது தப்பு இல்லன்னும் போது அத அங்க விற்க கூடாதுன்றது இந்த வியாபாரம் இருக்கு இல்லையா, இது என்ன ஆயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா குறிப்பாக கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒட்டுமொத்தமாக சந்தைகள்ல பல்வேறு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரீங்க. அங்க வந்து தண்ணி கரெக்டா வைக்கணும், மாடுகளுக்கு இல்ல வந்து கூரை போடணும், இல்ல வந்து அங்க வந்து ரேம்ப் வைக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றீங்க. எல்லாருமே அதை ஏற்பாங்க, அதுல பிரச்சனையே இருக்காது. மிருகவதை தடுப்பு சட்டமே உணவுக்காக நான் வெட்டுறதை தடை பண்ணலங்கும் போது அங்க நீ உணவுக்காக விற்காதன்னு ஏன் சொல்லணும்? நான் அதுதான் சொல்றேன். நீங்க விற்கக்கூடிய இடத்தை தான் கவர்மெண்ட் மாத்துது. அது சட்ட ரீதியான ஒரு முரண்பாடு இல்லையா? நான் பிசி ஆக்ட் கீழ ரூல்ஸ் ஃபார்ம் பண்றேன்னா பிசி ஆக்ட் நடைமுறைப்படுத்த தான் ரூல்ஸ் ஃபார்ம் பண்றேன். அசோகா, நான் கேக்குறேன், உணவுக்காக விற்க கூடாதுன்னு சொல்லல. உணவுக்காக எந்த இடத்துல விற்கணுங்கிறது தான் மாத்த கொண்டு வரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க உணவுக்காக நீங்க கொள்ளலாம், இறைச்சியை சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த இடத்துல என்ன ஒரு மாற்றம் அரசாங்கம் கொண்டு வருதுன்னா, நீ கொண்டு போய் விற்கக்கூடிய இடம் நீ வளர்க்கறதுக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு இந்த நாட்டுல. மிருகங்கள் கடத்தப்பட்டு இருக்கு, அது மாநிலத்துக்கு மாநிலம் இல்ல எல்லையை தாண்டி கடத்தப்பட்டிருக்கு. இதையெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த வியாபாரத்தில் கடுமையான விதிமுறைகளை கொண்டு வந்து நம்ம விலங்கினங்களை காப்பாற்ற வேண்டும். அதனால விக்கிற இடம் தான் மாறுதே தவிர விக்கிறதோ இல்ல மத்த விஷயங்களோ இங்க எந்த விஷயத்திலும் அது பிராக்டிகலா எப்படி நடைமுறை ஆக போகுது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு புதிதாக ஒரு விஷயம் வரும்போது நடைமுறைப்படுத்துறதுக்கு சற்று காலம் பிடிக்கும். ஆனா நடைமுறைப்படுத்துறது கஷ்டங்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு விஷயத்தை காப்பாத்தாம இருக்க முடியாது. ரைட். நான் திரு அன்வர்ராஜ் அவர்கிட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், தமிழ்நாட்டுல எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துடைய புள்ளி விவரத்தின்படி கிட்டத்தட்ட 182 ஸ்லாட்டர் ஹவுசஸ்னு சொல்லக்கூடிய இறைச்சி கூடங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. ஆனா அந்த 182 இடங்கள்ல மட்டும்தான் இறைச்சி தமிழ்நாட்டுல வெட்டப்படுதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கிட்டத்தட்ட 2000ல இருந்து 3000 இறைச்சி கூடங்கள் வந்து இல்லீகலா நடக்குது. இல்ல அரசாங்கம் அனுமதி பெற்று நடக்கக்கூடிய இறைச்சி கூடங்கள்லயே விதிமுறைகள் சரியா பின்பற்றப்படுதுல. ஒவ்வொரு இறைச்சி கூடத்திலயும் ஒரு வெட்டினரி டாக்டர் இருக்கணும் இருக்கு. எத்தனை இடத்துல போனா இருக்குது அப்படிங்கிறது சந்தேகமா இருக்குது அப்படிங்கிற பல கேள்விகள். இது போன்ற நடைமுறைகள் இந்த இறைச்சி கூடங்கள்ல சரியாக பின்பற்றப்பட்டிருந்தா அங்க கிளீனா ஹைஜீனிக்கா அங்க வந்து டிசீஸ்டு கவுஸ் வெட்டப்படாது, இப்படி பல்வேறு விஷயங்கள் அங்க பின்பற்றப்பட்டிருந்தா இந்த விதிமுறைகள்ல வந்திருக்கிற பல விஷயங்கள் தேவைப்பட்டிருக்கவே தேவைப்பட்டிருக்காது.
இல்லை அதாவது நீதிமன்றங்கள் கொடுக்குற விதிமுறைகள், சட்டமன்ற நாடாளுமன்றங்கள் தருகின்ற சட்டங்கள், உருவாக்குகின்ற சட்டங்கள், இவைகளெல்லாம் பெரும்பாலும் நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்கள் இருக்கின்றன. தமிழக அரசாங்கத்துடைய சட்டத்தை தான் நான் சொல்றேன். தமிழக அரசாங்கத்துடைய முனிசிபாலிட்டி ஆக்ட்லயும், தமிழக அரசாங்கத்துடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் நீங்க சொல்ற மாதிரி அவங்களோட லைசென்ஸ் பெற்று தான் இந்த இறைச்சி கூடங்கள் நடக்குது. அந்த இறைச்சி கூடங்கள் இருக்கின்றன. அந்த இறைச்சி கூடங்கள் தான் இது வெட்டப்படுகின்றது. அது அதிகாரிகள் போய் பார்க்கிறார்கள். அதிகாரிகள் பார்த்து அந்த இறைச்சியின் மீது ஒரு சீல் வைக்கிறார்கள், முனிசிபாலிட்டியினுடைய சீல் வைத்து அதற்கு பிறகுதான் அதை வெட்ட முடியும். அது அந்த இடத்தில் வெட்டக்கூடிய இடத்தில் அந்த சிறு சிறு வியாபாரிகள் வந்து தங்களுடைய ஆடுகளையோ மாடுகளையோ கொடுத்து வெட்டி சீல் வைத்து வாங்கி கொண்டு சென்றுதான் அவர்கள் வைத்திருக்கிற கடையில் அதை இறைச்சியாக்கி விற்பனை செய்கிறார்கள். இதுதான் நடைமுறையில் இருந்து வருகிறது. இது பெரும்பாலும் தவறு. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 30,000 இல்லீகல் ஸ்லாட்டர் ஹவுசஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 3,000 வந்து தமிழ்நாட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இல்லீகலா நடக்கக்கூடிய ஸ்லாட்டர் ஹவுசஸ் மேல நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கிறோமா? இல்லீகல்னு அரசின் கவனத்துக்கு வரும்போது கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. எடுக்காம எப்படி இருப்பாங்க? அரசுடைய கவனத்துக்கு வராமே அப்ப இத்தனை பெருகிருச்சா அப்படிங்கிற கேள்வி வருது. நம்மளுடைய மாநில எல்லைகள்ல செக் போஸ்ட்ல எவ்வளவு மாடுகள் பிடிபடுறதா அன்றாடம் வந்து வழக்குகள் பதிவாகுது. நம்ம கண்கூட பல நேரங்கள்ல ஜல்லிக்கட்டு சமயத்துல கூட நம்ம பார்த்தோம், பேசணும். ஒரே லாரியில 30 மாடுகளை ஏத்திட்டு போறாங்க, 40 மாடுகளை ஏத்திட்டு போறாங்க. இது அன்றாடம் செக் போஸ்ட் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கவனத்துக்கு வருது இல்லையா? இதெல்லாம் தமிழ்நாட்டுல சிறப்பா ஏற்கனவே இருக்கிற நடைமுறை விதிமுறை. அதெல்லாம் 6 மாடுக்கு மேல ஏத்தக்கூடாதுன்னு ஏற்கனவே தமிழ்நாடு அரசுடைய சட்டத்திலே இருக்கிற நடைமுறை. நம்ம அமல்படுத்தினா இதெல்லாம் கேள்வி வந்திருக்கு. சட்டங்கள் இருக்கிறது, சட்டத்தை மீறுபவர்களும் இருக்கிறார்கள். அந்த மீறுபவர்களை வந்து அரசாங்கம், போலீஸ், காவல்துறை அதிகாரிகள் அதை கைது செய்து நடவடிக்கை எடுக்கவும் செய்கிறார்கள். இது எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் என்னுடைய பார்வை இதில் என்னவென்றால், என்னுடைய கருத்து, இது வந்து இதையும் மீறி, இந்த சாதாரணமாக மாட்டிறைச்சி என்பதையும் மீறி இது ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு கொண்டு வரப்பட்டதோ என்கிற ஒரு சந்தேகமும் இது, அந்த பார்வையும் இதில் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு வருடத்திற்கு முன்பு வடநாட்டில் ஒருவர் இறைச்சி வைத்திருந்தார் என்பதற்காக அவரை துரத்தி சென்று அடித்தே கொண்டு விட்டார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு சம்பவம் நடந்தது. அது அந்த பசுவதை தடுப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இப்படியெல்லாம் இருக்கிறது. இது ஒரு நம்பிக்கையை தகர்ப்பதற்கான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தகர்ப்பதற்காக மாட்டிறைச்சி சாப்பிடுவது என்பது அந்த நம்பிக்கையை இடையூறு செய்வதாக இருக்கிறது என்று நம்புகின்ற சிலர் என்னுடைய நடவடிக்கை இப்படியாக அமைந்து விடுகிறது. அப்படி இது பிஜேபி அப்படி இதை செய்திருக்குமோ, அது அப்படி ஒரு கொள்ளைவாசல் வழியாக பிஜேபி வருகிறதோ என்கிற சந்தேகமும் இருக்கிறது. அப்படி பல தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். என்னுடைய கருத்து என்னவென்றால், நீங்கள் மாட்டு இறைச்சிக்காக மாட்டை விற்கக்கூடாது, அதற்கு தடை என்று பொதுவாக வருகிற போது நான் என்ன உணவை சாப்பிட வேண்டும், நான் என்ன உணவை பேர்க்கணும், நான் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அது டெல்லி முடிவு செய்வது என்பது சரியாக இருக்கு. முதல் பகுதியிலே பேசணும். சகோதரர் மகேந்திரன் அவர்களும் பேசினாங்க. இது வந்து இறைச்சி, மாட்டு இறைச்சி சாப்பிடுவதற்கான தடை அல்ல, அதோடைய அந்த விற்கக்கூடிய ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய விஷயம். மாட்டு இறைச்சி வெட்டக்கூடாது, வெட்டினா தானே சாப்பிட முடியும். வெட்டக்கூடாதுன்னு சொல்லவே இல்லைங்க. சகோதரருடைய இறுதியான பார்வையை பெற வேண்டியது இருக்குது. இந்த பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்லயே செக்ஷன் 38 கீழே இந்த விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. 38A என்ன சொல்லுதுன்னா, இந்த அத்தனை விதிமுறைகளையும் வந்து பாராளுமன்றத்தின் முன் வைத்து பாராளுமன்றத்துடைய அப்ரூவல் பெற்று பாராளுமன்றம் ஏதேனும் மாற்றங்களை சொல்லுதேனால் அதையும் அதுல வந்து சேர்க்கணும் அப்படிங்கறதா இருக்கு. அப்போ இந்த விதிமுறைகளை சட்டப்படியான மாற்றுவதற்கான வாய்ப்பும் பாராளுமன்றத்துக்கு இருக்குது. பாராளுமன்றத்துக்கு இருக்குங்கிறது வேற விஷயம். இன்றைய அரசியலில் வந்து சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துலேயுமே பசு ஒரு மைய அரசியலாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. அதுதான் தாத்திரியில் நடைபெற்ற விஷயத்திலிருந்து தொடங்கி, அப்புறம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் இருந்து, உன்னா என்ற கிராமத்தில் வந்து மாட்டு தோலை உரிச்ச இளைஞர்களுக்கான போராட்டத்திலிருந்து, அண்மை காலத்தில் இந்தியாவில் ஏற்பட்ட கொந்தளிப்புகளிலேயே ரொம்ப கூடுதலான கொந்தளிப்பு இந்த சட்டம் வர்றதுக்கு முந்தி எதில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாக்க, பசு வதை அல்லது பசுமாட்டினுடைய கொடுமைகளை எதிர்த்த ஒரு அரசியல் வந்துகிட்டு இருக்கு. வர்றபோது யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேங்கிறது மாதிரி இப்படிப்பட்ட குழப்பங்களோடு இப்படி ஒரு சட்டம் வந்தால் அந்த சட்டம் வந்து உண்மையிலே மக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, நான் எல்லாருக்குமே இதை கேட்கிறவர்கள் எல்லாருக்குமே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன்.
இந்த சட்டம் இப்படி ஒரு சட்டத்தை வந்து ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறாங்கங்கிற ஒரு அச்சமும் பதட்டமும் இந்தியா முழுவதும் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, ஏற்கனவே ஒரு நடவடிக்கை எடுத்து பல இடங்களில் தாக்குதலை தொடுத்து அந்த தாக்குதலின் மூலம் பெரிய விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டு அந்த நேரத்தில் இந்த சட்டம் வர்றபோது தான் எல்லாருக்கும் சந்தேகம் ஏற்படுது. இப்ப சந்தேகம் ஏற்படுகிற போது பாராளுமன்றத்தில் வந்து நேரடியாக கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருக்கலாம். இப்ப என்னன்னா ஒரு அவசர சட்டம், ஒரு சட்டம் என்ற முறையில் அதை அறிவிச்சு அதாவது ரூல்ஸ் என்ன தெரியுமா பண்றீங்க, இப்ப ரூல்ஸ்னு ஒண்ணு போட்டு இது மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல கம்ப்ளீட்டா இதையெல்லாம் ஒரு விவாதம் பண்ண வச்சு ஒரு பெரிய கருத்துக்களை எல்லாம் உருவாக்கி அதுக்கு பிற்பாடு அது வருது. இது நான் வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனால் பாராளுமன்றத்தினுடைய ஸ்பேஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், ஒரு பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை எந்த அளவிற்கு விவாதித்து செயல்படுத்த வேண்டும் என்கின்ற அதனுடைய இடம் இருக்கு பாருங்க, அது என்க்ரோச் ஆகுது. இல்ல இப்போ இவ்வளவு ஊடக வெளிச்சம் பெற்ற பிறகு பாராளுமன்றத்துல இன்னும் இதுக்கு கூடுதல் அவகாசம், ஊடகம் வந்து நீங்க ஒரு அரசியலை கட்டமைக்கிறீங்க. முழு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகம் இருக்கு பாருங்க, இது என்ன பொறுத்த வரைக்கும் நான் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டாகவே முன்வைக்கின்றேன். ஊடகம் வந்து ஒரு அரசியலை முன்வைக்குது. அந்த அரசியல் வந்து கார்பரேட்டுக்கு இணக்கமான ஒரு அரசியலா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த அரசியலுக்கும் மக்கள் அரசியலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. மக்கள் அரசியலை பிரதிபலிக்கணும்னா பார்லிமெண்ட்ல தான் பிரதிபலிக்க முடியும். ஊடக அரசியல்ங்கிறது இப்ப நீங்க ஒரு 10 நிமிஷத்துல இந்த கேள்வின்னு ஃப்ரேம் போட்டு நீங்க ஒரு 4-5 பேர் உங்களுக்கு ஐடியாலாம் எடுத்து கொடுக்க, அதை வச்சு எங்களை மடக்கிறது எப்படி, இதுதான் ஊடக அரசியல். ஆனால் அந்த அரசியல் இருக்கு பாருங்களேன், பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய அரசியல் ஒரு பாரம்பரியம் மிகுந்த முறையில் விவாதிக்கக்கூடியது. அந்த இடம் குறுக்கப்பட்டு இது வருது. ஒரு அரசாங்கம் என்ற முறையில் அரசாங்கத்தினுடைய முதல் பொறுப்பு எங்க இருக்கணும்னாக்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் அதை விவாதிப்பதற்குரிய பேரளவுல ஊர்கா மாதிரி உள்ள உப்பு போடுறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு போறது அல்ல, வைக்கணுங்கிற விதி இருக்கு. ஆனால் பாராளுமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்து பாராளுமன்றத்தில் முழு விவாதங்களை நடத்தி அதுக்கு பிற்பாடு போகணும். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பாராளுமன்றத்தினுடைய நம்பிக்கைகளை விட ஒரு சட்டம் மற்றது இந்த மாதிரியான ஊடகங்களின் மூலம் பிரச்சாரங்களை செய்து அதன் மூலம் ஒரு வெள்ளத்தை திறந்து விட்டு எல்லாரும் மூடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலம் நிறைவேற்றலாம் என்பதுதான் இவர்களுடைய முறையாக. ஊடகங்கள் மீது விமர்சனம் வைப்பதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. நான் வந்து எந்த தடையுமே சொல்ல, கேட்ட கேள்வியில தவறு இருந்தா நீங்க கண்டிப்பா சுட்டி காட்டுங்க, அதை நான் திருத்திக்கவும் கூட தயாரா இருக்கேன். ஆனா கேட்ட கேள்விகள் எதிரே நான் ஃபேக்சுவலா தப்பா கேட்கலங்கிறத நான் உறுதியா என்னால சொல்ல முடியும். தவறு இருந்தா நீங்க நிச்சயமா சுட்டி காட்டலாம். நான் திருப்பதி அவர்களுடைய இறுதியான பார்வையை பெற விரும்புறேன் இந்த ஒரு விவகாரத்துல. திருப்பதி மேடம், ஒரு மாட்டுக்கு வந்து மாடு வந்து வெட்டு மாடு வந்து விற்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா செலவாகுது, அதை யாருமே பேச மாட்டாங்க. அவங்க ஒரு மாட்டுக்கு 200 ரூபா செலவாகும் போது அந்த மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு 6000, தேவைப்படாத மாட்டுக்கு 6000 ரூபாய் மாசம் செலவாகுது. அப்ப 10 மாடு வளர்த்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? இல்ல திருப்பதி, நான் அதை அந்த 10 மாடு செலவாகிற காசுக்கு ஒரு பால் மாடு வாங்கி, ஆமா அந்த சந்தையில விற்க கூடாதுன்னு சொல்றாங்க சார். டைரக்டா கசாப்பு கடையில அந்த விவசாயியே போய் வித்துறலாம். வெட்டுக்கு எங்கேயுமே விற்க கூடாது மாடை, இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் மாடை வெட்டவே கூடாதுன்னு கிடையாது. அரசாங்கமே இறைச்சி கூடம்னு சொல்லி நடத்துது. அங்கேயே போய் மாடுகளை வந்து விற்கலாம் சொல்லி சகோதரி சொல்றாங்க. சோ எங்கேயுமே மாடு விற்க கூடாது அப்படிங்கறதே கிடையாது. போய் விக்கணும் கூட விவசாயிக்கு அவசியம் இல்லைங்க. ஸ்லாட்டர் ஹவுசஸோட ஏஜென்ட்டா கூட சந்தையில வந்து நேரடியா வந்து வித்து போறலாமே மேடம். சந்தையில தான் வந்து விக்க முடியும். அதுக்கு சந்தை இருக்கு. சந்தை எதுக்கு மேடம் இருக்கு? அப்புறம் ஆமாங்க, சந்தையில இனிமேல் நீங்க வந்து வெட்டறதுக்கான மாடு இருக்கு. சந்தை வந்து வாங்குறதுக்கும் விக்கிறதுக்கும் வளர்ப்பு மாடுகளும் விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு தான் இனிமேல் சந்தை இருக்கணும். நீங்க இறைச்சி கூடங்கள் நேரடியாக விவசாயிகளிடம் வெட்டு மாடுகளை போய் வாங்கிக்கலாம் தாராளமா. இறைச்சி கூடன்னு சொல்லாங்க, நேரடியா போய் வந்து இறைச்சி விவசாயிகள் வந்து விக்க மாட்டாங்க மேடம். விவசாயி நேரடியா வந்து சந்தைக்கு வந்து மாடுகளை விற்பாங்க, நேரடியா வந்து அங்க விக்க மாட்டாங்க. அசோகா, விவசாயிகள் நேரடியா அறுப்பு மாட்டுக்கு விக்கிறது இல்ல. இது கிடையில நடுவில் இருக்கக்கூடிய இந்த வியாபாரம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக நம்ம கால்நடைகளை அழித்துக் கொண்டிருக்கிறது. அதை வந்து சரி பண்ணணும். அந்த மாட்டை வித்துட்டு தான் அவங்க பால் மாடு வாங்க முடியும். நீங்க சொல்றது ஏத்துக்கப்படாது மேடம். இல்லைங்க, நீங்க வந்து இது வரைக்கும் வந்து நீங்க ஒரு மாடு நீங்க 5 மாடு 10 மாடு வளர்த்து பார்த்தா மேடம் உங்களுக்கு அந்த அருமை தெரியும். நீங்க எத்தனை மாட்டை பத்தி உங்களுக்கு என்ன மேடம் தெரியும்? வளர்த்துட்டு இருக்கிறவங்க இல்ல மேடம், 10 மாடு வளர்த்துறீங்களா? சொல்லுங்க.
வளர்க்க முடியாத மாடுகளை இல்ல, வளர்க்க முடியாத மாடுகளை நீங்களே உங்க வாயால சொல்றீங்க. எத்தனை மாடு நீங்க வாங்கி வளர்த்திருக்கீங்க அதுக்கு முதல்ல நீங்க சொல்லுங்க. ஒரு மாட்டுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் 6 மாசத்துக்கு மேல கறந்து அந்த 6 மாட்டுக்கு எவ்வளவு செலவாகும்னு முதல்ல நீங்க சொல்லுங்க. ஒரு இன்னைக்கு சகோதரி முன்னாடி ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. இது வந்து சகோதரி வீட்ல எத்தனை மாடு இருக்குது அப்படிங்கறத பத்தின விவாதம் இல்ல. ஆனா நீங்க கேள்வி எழுப்பிருக்கீங்க. அவங்க வந்து விருப்பப்பட்டா அதற்கான பதில் அளிக்கலாம். அவங்க அந்த அடிப்புல இருந்து பார்த்தா தான் மேடம் அவங்களுக்கு தெரியும் மேடம். இல்ல அப்படி சொல்லல மேடம். கேள்வி அந்த அடிப்புல இருந்து அவங்க ஓகே, இது வந்து விவசாயிகளை பாதிக்கும் அப்படிங்கறதே உங்களோட இறுதி கருத்தா நான் புரிஞ்சுக்கிறேன். நான் வரேன் சகோதரி. திரு ராஜேந்திரன், உங்களுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வேர்ட். எனக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க எனக்கு டைமே கொடுக்கல. என்ன 2 பாயிண்ட் சொல்றேன். நீங்க இந்த மாடுகள்லாம் இப்போ லாரியில் போகுது இல்லை, கேரளா பார்டருக்கு போகுது. நீங்கள் உங்கள் ஃபோட்டோகிராஃபரே அல்லது உங்கள் நிருபரையை அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா அதில் சாகக்கூடிய அடிமாட்டுக்கு போகக்கூடிய மாடு 2 தான் இருக்கும். பாக்கி 38 மாடும் பால் கொடுக்கக்கூடிய மாடு, விவசாயத்துக்கு உபயோகக்கூடிய மாடு. கொஞ்சம் இருங்க, நான் சொல்லிடுறேன். இது உண்மையா இருக்கு. உங்களுக்கு என்னோட வாங்க, நான் அழைச்சிட்டு போய் காமிக்கிறேன். நிச்சயமா அது உண்மையான விஷயம். கொஞ்சம் விவசாயிக்கு பத்தி நான் சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லை. 1000 மாடு போதுனாக்க 3-4 மாடுகள் அப்படி இருக்கலாமே ஒழிய அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்க வந்து இப்ப விவசாயிகள் பூராவும் யூரியா மற்ற டிஏபி போன்ற உரங்களை போட்டு வீணா போச்சுன்னு சொல்றோம். அதுக்கு வேண்டிய ஆர்கானிக் மாறணும்னு சொன்னா மாடுகள் இருக்கணும். 2வது மாடுகள் வந்து அடிமாட்டுக்கு போயிடுதுன்னு சொல்றீங்க. அது ஒரு சில மாடுகள் இருக்கலாம். உங்களுக்கு நிச்சயமா இதை நிரூபிக்க முடியும். என்னோட வாங்க, கம்பம் தேனியில 2 மணி நேரம் உட்காருங்க. அதுல போகக்கூடிய மாடுல 90% விவசாயத்துக்கு உரிய மாடுகள் தான், பால் கொடுக்கும் மாடுகள் தான். அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. சகோதரர் மகேந்திரன் அவர்கள் அதை மறுக்கிறாரு. நம்ம எது உண்மை அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்குது. முழுக்க என்னோட நிறைவு கருத்து முழுக்க நம்முடைய இந்திய நாட்டினுடைய கால்நடைகளை காப்பாற்ற வேண்டும். இதில் இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகளினால நம்ம கால்நடை செல்வத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். இதை முறைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் மத்திய அரசாங்கம் இதை கொண்டு வந்திருக்கு. ஆனால் இதை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அரசியல் ரீதியாக மாடுன்னு சொன்னாவே உடனடியா மோடிக்கு எதிராக கொடியை தூக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இதை அணுகுகிறார்களே தவிர முழுமையாக இதை புரிந்து கொண்டு விவசாயிகளுக்கு கிராம பொருளாதாரத்திற்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் தான் முழுக்க இதுல இருக்கு. இதை ஒட்டுமொத்தமாக திசை திருப்புகிறது. இறைச்சியில கை வைக்கிறோம், தட்டில கை வைக்கிறோம். இது எந்த விதத்திலும் உண்மை கிடையாது. ரைட், ஓகே. ரொம்ப சுருக்கமா தனி மனித உரிமையை பாதிக்கின்ற ஒரு விஷயம் இது. எதை சாப்பிட வேண்டும் சாப்பிடக்கூடாது என்கின்ற தனி மனித உரிமையின் மீது கை வைக்கின்ற விஷயம் இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பேரிடியாக இது இருக்கிறது. விவசாயிகளுடைய பொருளாதாரம் மோசமான நிலைக்கு அடைந்துவிடும். விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் மாமன்னன் அசோகன் செய்ததை போல நீங்கள் வேண்டுமானால் விலங்குகளை மீது துன்புறுத்தக்கூடாதுன்னு பிரச்சாரம் செய்யுங்கள். உங்களுக்கு யார் வேண்டாம் அப்படி நீங்கள் செய்து அதை செய்யலாமே தவிர இல்ல தமிழ்நாட்டுல ஏற்கனவே விலங்குகளை துன்புறுத்த கூடாதுன்னு சட்டம் இருக்கு. பயன்படாத மாடுகளை விற்பதற்கு தயவு செய்து நீங்கள் எதிராக இருக்கக்கூடாது. அது விவசாயத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி தற்போது நிறைவு செய்தாக வேண்டும் நேர்களே. நிச்சயமாக இந்த ஒரு கால்நடை விற்பனைக்கான சில விதிமுறை மாற்றங்கள் வந்திருக்கின்றன. இந்த சந்தைகளுக்கான கட்டுப்பாடுகள்ல பல்வேறு விமர்சனங்களும் எழுந்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இது வந்து நிச்சயமாக முன்னாடி சகோதரர் சொன்னது போல இது வந்து சட்டப்படி பாராளுமன்றத்தில் அடுத்த கட்டமாக வைக்கப்பட வேண்டிய விஷயம். பாராளுமன்றம் ஒருவேளை ஒருமனதாக இதில் சில திருத்தங்களை முன்மொழிந்து அதை நிறைவேற்றுமையானால் அந்த திருத்தங்களுடன் தான் இந்த விதிமுறைகள் நடைமுறைக்கு வரும் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பாராளுமன்றம் என்ன செய்ய போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதற்கு முன்னால் ஆனால் பல்வேறு எதிர்க்கட்சிகளுடைய கண்டனங்களும் ஆளுங்கட்சியுடைய விளக்கங்களும் என்ற இந்த விஷயங்கள் போய்கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக மாடுகள் நம்முடைய எந்த விலங்கினங்களும் இந்தியாவில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது, எதிர்க்கட்சிகள் உட்பட. ஆனால் அதற்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த விதிமுறைகள் சரியானதா என்பதுதான் விவாதமாக போய்கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் பாராளுமன்றத்தில் இதை மாற்றங்கள் வரப்போகிறதா என்று. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.